السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகர இல்லாத அன்புடையனுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காட்டிய வழி அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும், தபாதாபீன்கள் மீதும், இன்னும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க வல்லல்லாஹின் நல்லடியார்களே, என் சகோதர சகோதரிகளே, என் குடும்பத்தினர்களே, உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சதுரங்க வாழ்க்கை. சதுரங்க வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சதுரங்க வாழ்க்கைன்னா புரியுது இல்லையா? சதுரங்கம்னா என்னது? செஸ் போர்டு, செஸ் லைஃப்பில் தான் நம்ம இருக்கிறோம். அதாவது அந்த பிளே கேம் எப்படிப்பட்டது அப்படின்னா, விளையாட தெரியலன்னா தோற்றுரும். நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட நிறையா ஆரம்பத்தில் அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய சிப்பாய்கள் இருப்பாங்க, நிறைய பவர் இருக்கும், நிறைய என்னது கட்டத்தை தாண்டுற மாதிரி நிறைய நம்மள்கிட்ட கொடுக்கப்படக்கூடிய காயின்கள் நிறையா இருக்கும். இதில் நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம ராஜாவை காப்பாற்றணும், அதாவது நம்ம ஆத்மாவை காப்பாற்றணும். இதில் சின்னதாக ஒரு சிப்பாயை வச்சு கூட நம்மளை தோக்கடிப்பாங்க, இல்லை ராணியை வச்சு தோக்கடிப்பாங்க, இல்லை பெரிய ஒரு ராஜா கூட நம்மளை அடித்து தோக்கடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த விளையாட்டுடைய அந்த கேம் அப்படி இருக்கும். இதே தான் நமக்கும். இப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம ரூஹ், நம்ம ஆத்மா இருக்கு இல்லையா, இதை எப்படி காப்பாற்ற போகிறீங்க? எதிர் டீமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டூலாக இருக்கக்கூடியவன் யாருன்னா ஷைத்தான். அவன் தான் மிகப்பெரியவன். நம்மளை அழிக்கணும், ஒழிக்கணும், நரகத்துக்கு கூட்டு போகணுன்னு கண்ணும் கருத்தமாக சுதாரித்து தூங்காமல், அவனுடைய சுய வாழ்க்கைக்கு போகாமல், எந்த விதமான ஆக்டிவிட்டியில் ஈடுபடாமல் நமக்கு முழுக்க கண்காணிப்பாக இருக்கக்கூடியவன் யார்? ஷைத்தான். இவன் எப்பவுமே மூவ் ஆக மாட்டான். செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அவன் லாஸ்ட்டில் தான் மூவ் ஆவான். ஏன்னா அவனுடைய சிப்பாய்களை அவன் அனுப்பிக்கிட்டே இருப்பான். புரியுதா? அந்த கேம் பற்றி புரியுதா? அவனுடைய சிப்பாய்களை அனுப்புவான். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன மூமெண்ட் எடுத்து வைப்பான். ஃபஸ்ட்டு அதாவது ஆசை வார்த்தைகளை கூப்பிடுவான். எப்படின்னா, தன்னோட வழியை ஓப்பன் பண்ணி வைப்பான். நீ நேராக கொண்டு ராஜாவை அடிக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் நீ அவனை அடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், யானையை கொடுப்பான், குதிரையை கொடுப்பான். நம்மளை டேஸ்ட் ஆக்குவான். அந்த கேம் விளையாடும்போது அந்த விளையாடுறவங்களுக்கு தெரியும், நம்மளை டேஸ்ட் ஆகும். அப்படியே நம்ம அந்த ராணியை அடிச்சிருவோம். அப்போ ரொம்ப விறுவிறுப்பாக அப்போ நம்ம என்ன நினைப்போம், தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம டீமில் எதுவுமே காலியாக இருக்காது. யானை இருக்கும், குதிரை இருக்கும், ராணி இருக்கும், எல்லாமே இருக்கும், காலியாக இருக்காது. ஆனால் அவன் ஒரு மூவ்மெண்ட் போட்டிருப்பான், அவன் ஒரு செக்மெண்ட் காத்துட்டு இருப்பான். கரெக்டாக நீங்கள் அந்த காயினை நகர்த்தும் பொழுது அடுத்த மூவ் அவன் வைப்பான், நீங்கள் நகரவே முடியாது. அதோட செக்மேட்டு, உங்கள் வாழ்க்கை அவுட். புரியுதுங்களா? இதே தான் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய நமக்கு இந்த துனியா கொடுக்கப்பட்டது ஒரு செஸ்மேட் தான். உலக வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குது? செஸ்ஸு சோதனைன்னு நல்லா சொல்கிறான்ல. அந்த ஆயத்து கூட வரும்ல, என்ன ஆயத்து? அந்த சூரா பக்ரால வருமே, அல்லதீன இதா சாபத்தும் முசீபத்தும். அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? சோதனையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உங்களுடைய பொருட்களை, விளைச்சல்கள் எல்லாம் என்ன பண்ணுவேன்? வாங்குவேன். இந்த மாதிரி சோதனைகளை நான் உங்கள்கிட்ட கொடுப்பேன் அப்படின்றத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம். இப்போது இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஆடுறதுக்கு, இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூஹை காப்பாற்றி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நமக்கு மூவ்மெண்ட் தெரியணும். எந்த மூவ் பண்ணால் இந்த இடத்துல நம்ம சேஃப் ஜோனாக இருப்போம், எந்த மூவ் பண்ணலன்னா இந்த இடத்துல நம்ம காலி ஆகிருவோன்றத சேஃப் ஜோன் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பார்ப்பேன்னு சொல்லும் பொழுது சில கண்கள் பார்ப்போம்னு நல்லா சொல்கிறான்ல, அந்த கண்களாக பார்க்கக்கூடியவராக நம்ம இருப்போம். அந்த சேஃப் ஜோன் நமக்கு தெரியல, உலகத்தில் எப்படி ஆடணும், எப்படி விளையாடணும், இந்த டைமில், இந்த கட்டத்தில், இந்த சூழலில், இந்த கஷ்டத்தில் எப்படி மூவ் பண்ணணும், எப்படி நிற்கணும், இங்கே பொறுமையாக இருக்கணுமா, இல்லை இப்போ அடிக்கணுமா, இப்போ பேசணுமா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மூவ்மெண்ட்டு நமக்கு தெரியல அப்படின்னா நாம் இந்த உலகத்துக்கு விளையாடுறதுக்கு தகுதி இல்லாதவங்க. அவங்கள தான் அல்லாஹ் குர்ஆன்ல பார்த்து சொல்லுவான், ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போல இருக்கிறாங்கன்னு நல்லா சொல்லுவோம். என்னது அவங்களுக்கு? உனக்கு நான் கைடு கொடுத்துருக்குறேன், உனக்கு எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நீதியை நிலைநாட்டணும், என்ன மாதிரி தவறுகளை நீ தடுக்கணுன்ற மொத்தம் எல்லா கைடுமே மொத்தமாக ஒரு பேக்கேஜாக குர்ஆனை நான் கொடுத்துருக்குறேன். இதை வைத்துக்கொண்டு இதை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை,
உன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை உன்னால் தீர்வு காண முடியலன்னா நீ என்னது விளையாடுறதுக்கு தகுதி இல்லாத. அதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? யூஸ்லெஸ்ஸான பிளேயர். இவன் இல்லாமல் இருக்கிறது வேஸ்ட். அவனை யாரும் அவனை பார்க்கறதுக்கும் யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அவனை எதுவுமே ஒரு உப்பு சப்பு இல்லாதவனா இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி யார் இருக்கக்கூடாது அப்படின்னா முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது. அதுதான் எல்லாம் என்ன பண்ணுவான், பல இடங்கள்ல நம்மளை சுதாரிப்பதற்காக வேண்டி, நம்மளை எச்சரிப்பதற்காக வேண்டி டைரக்டாகவே பேசுவோம். யாயுல்லதீன ஆமனத்த குல்வா ஹக்கத்து காத்தி வலா தம்முத்துன்ன இல்லா வந்து முஸ்லிமன். இன்னொரு வசனம் சொல்லுவான், யாயுல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. என்ன சொல்லுவான், நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஈமான் கொண்டவர்களா நீங்க சொல்லிட்டீங்களா, முழுமையா உள்ளவான், அரோகுறையா இருக்காதீங்க. பிளேயர்னா நீங்க எப்படி இருக்கணும், ஃபீல்டுக்காக நிறைய ஒரு கிரிக்கெட் அப்படின்னா பேட்ஸ்மேனாகவும் இருக்கணும், பவுலிங்காகவும் இருக்கணும், விக்கெட் கீப்பராக நிற்கணும், எல்லாத்துலேயும் ஆல்ரவுண்டராக இருங்க. அதான் எல்லாம் சொல்கிறோம். யாயுள்ளது நாமனும் ஈமான் கொண்டவர்களை உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டுட்டு நீங்கள் சொல்லிட்டீங்களா, முழுசாக வாங்க, முழுசாக அர்ப்பணிப்பு கொடுங்க, முழுசாக இங்கே பங்களிப்பு கொடுங்க. இங்கே கிரவுண்டில் விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு தேவையான முழுமையான ஈமான்தாரிகள் நீங்கள் வாங்கன்றதான் அல்லாஹ் நம்மளை எல்லா குரானில் பலதரப்பட்ட இடத்துல நம்மளை எச்சரிக்கை கொடுத்து கூப்பிடுவோம். முழுசாக வாப்பா, சும்மா அறகுறையாக இருக்காது, புரியுதா அப்படின்னு அல்லாஹ் நம்மளை சொல்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்னா யூஸ்லெஸ்ஸாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது பொறுப்பற்றவர்களாக, பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பு என்னன்னு உணராதவர்களாக, சுதாரிப்பு இல்லாதவர்களாக, ஏதோ தானோன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும். நம்மளுடைய எதிரி யாரு, அவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அவன் என்ன மாதிரி ஆயுதங்களை கொண்டு வருவான், என்ன மாதிரி டூல்ஸ் அவன் பயன்படுத்துவான், நம்மகிட்ட நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பலையின அவனுக்கு எப்படி நல்லா தெரியும், அவனுக்கு எல்லா தரப்பான ஆற்றலும் கொடுக்கப்பட்டது, மூஞ்சிசாத் கொடுக்கப்பட்டது, அவன் எப்படியெல்லாம் சோதனை வைப்பான், எப்படிலாம் நம்மளை டெஸ்ட்ல நம்மளை ஆள் கடிக்க வைப்பான், அதில் நம்ம எப்படிலாம் ஜெயிக்கணுன்றது இந்த முஸ்லீமுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்த்தா இல்லை, எல்லாமே தெரியும், பயன்படுத்த தெரியாதவர்களாக இருக்கும். குரானு எப்படி வாசிக்கணும், எப்படி ஓதணும், எப்படி அமல்படுத்தணும், எப்படி செயல்படுத்தணும், எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரணுன்றது முஸ்லீமுக்கு தெரியாதா? தெரியும். அதை செஞ்சா என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம் பறிபோகும், என்னுடைய சுதந்திரமான வாழ்க்கை போகும், நான் நிம்மதியாக தூங்க முடியாது, நான் நிம்மதியாக இருக்க முடியாது. என் காசு பணங்களை, சுகங்களை, என் இளமையை, என்னுடைய ஆற்றலை நான் என்ன பண்ண முடியாது, ரெஸ்ட்டாக அழகாக இந்த உலகத்தை சுற்றி திரிய முடியாது. இதெல்லாம் போனால் எனக்கு டென்ஷன், தேவையில்லாத டென்ஷன். யாரும் நம்மளை பாராட்ட மாட்டாங்க, யாரும் நம்மளை சிலாய்ச்சி பேச மாட்டாங்க, யாரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, தட்டி கொடுக்க மாட்டாங்க. இது ஏன் நான் பண்ணிக்கிட்டு, எல்லாரும் எப்படி இருக்காங்க, வாழ்க்கையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கான், இப்போ நான் மட்டும் இதை பண்ணணுன்றது மாதிரி முழு உம்மத்து மாறிடுச்சு. இது மாறினால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய எதிரிகள் எல்லாம் நமக்கு யார் யார் சாட்டி வச்சிருக்கான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய எதிரி யார் யாரு? ஃபர்ஸ்ட் இடத்துல இப்ளீஸ். ஃபர்ஸ்ட் இடத்துல இப்ளீஸ். இப்ளீஸை பத்தி அல்லாஹ் பலதரப்பட்ட யாசின்ல கூட அல்லாஹ் என்ன சொல்லுவான், சைத்தானோட அடிச்சோடுகளை நீங்க என்ன பண்ணாங்க, பின்பற்றி போவாதீங்க. ஏன்னா உங்க அப்பாவை அவன் ஏமாத்தினவன், உங்க அப்பாவை அவன் டைரக்ட் ஸ்டூடெண்ட், என்னோட டைரக்ட் ஸ்டூடெண்ட் அவன் என்ன பண்ணான், ஏமாத்தினான். அவன் அடிச்சோட நீங்க பின்பற்றாதீங்கன்றது இன்னவங்களுக்கும் அதுவும் முபின். அவன் எப்படி இருக்கா, உங்களுக்கு பகிரங்கமான தெளிவான எதிரி. ஏன்னா என்கிட்ட சொல்லிட்டே போயிட்டான், உங்களை கெடுப்பேன், உங்களுக்கு நேரான பாதையை கொடுக்க மாட்டேன், உங்களை வழி கெடுப்பேன்னு சொல்லி வந்திருக்கான். அவன் என்கிட்ட வரவங்களை வாங்கிட்டு வந்திருக்கான், உங்களை கெடுப்பதற்குண்டான. உங்க உள்ளத்துல உட்காந்து வசவசா போடுற வரைக்கும் அவனால இருக்க முடியும். அதனால அவனுடைய அடிச்சோடுகளை பின்பற்றாதீங்க. அவனுடைய அடிச்சோடுகள் என்னென்ன அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட அவன் என்னென்ன பண்ணானோ அது எல்லாமே அவனுடைய பண்புகள். அல்லாஹ் கிட்ட எதிர்வாதம் பேசக்கூடாது, எதிர்வாதம் பேசினான். அல்லாஹ் கிட்ட பெருமிதம் காட்டக்கூடாது, அல்லாஹ் கிட்ட பெருமிதம் காட்டினான். அல்லாவை ஜெயிக்க முடியுமா? ஆனா அல்லாவை ஜெயிப்புன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், வாக்குறுதி வாங்கிட்டு வந்திருக்கான். இப்போ இது எல்லா பண்புகளும் யார் வச்சிருக்கிறான்? அதாவது சைத்தானையும் உள்வாங்கிய மனிதர்கள் வச்சிருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ முதல் எதிரியை அவன் கண்டுபிடிக்கவே மாட்டேன்றான். முதல் எதிரி எங்க வருவான்னு முஸ்லீம் நினைக்கிறான் அப்படின்னா, தொழுகையில வருவான். எங்க வருவான்? தொழுகையில நம்மளை வசவசா பண்ணுவான், தொழுகையில சிந்தனையை கவனச்சிதறல் கொடுப்பான், குரான் ஓதும் போது கவனச்சிதறல் கொடுப்பான், நாளைக்கு நோன்பு வைக்கிறோம் நீ வைக்கும் போது மரக்கடிக்க வைப்பான், தூங்க வச்சிருவான். இது போன்ற விஷயங்கள்ல தான் இவங்க முஸ்லீம்கள் நினைக்கிறாங்க. அவன் உள் வாழ்க்கையில உங்களுக்கு என்ன பண்ணுவான், கஷ்டத்தை கொடுப்பான்றதை நினைக்க மாட்டேங்கிறாங்க. உள் வாழ்க்கையில என்ன கஷ்டம், உங்களுடைய உள் வாழ்க்கையில என்ன கஷ்டம், உங்களுடைய நீங்க வாழ்றீங்க, அன்றாட வாழ்க்கை வாழ்றீங்களா, அதுல என்ன கஷ்டம், பண கஷ்டம் இருக்கு. பணத்துக்கு பின்னாடி ஓடுங்கன்றது ஒரு கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டத்தை மனிதன் தான் உருவாக்கிக்கிட்டான், அல்லாஹ் உருவாக்கல. பழங்கள் நீங்க மரத்தை நெட்டி வச்சா பழங்கள் கொடுப்பான்ல, புரியுதா? உங்களுடைய பூமி விசாலமான பூமின்னு எல்லாம் சொல்றான். இந்த உலகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காடு அதிகமா இருக்கா, மக்கள் வாழ்ற நிலங்கள் அதிகமா இருக்கா? காடு இன்னும் வசிக்க போகாத, இன்னும் வசிப்பிடம் ஆக்காத இடங்கள் நிறைய இருக்கு, புரியுதுங்களா? இவ்வளவு இடம் இருக்கு.
ஆனா நம்ம தான் குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம தான் சிட்டி ஜோன்ல இருக்கணும், சேஃப் ஜோன்ல இருப்போம், மக்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருப்போம் அப்படின்னு இருந்துகிட்டு என்ன பண்றோம், எல்லா விளைச்சல்களையும் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடலாம், அனுபவிச்சுக்கலாம். நம்ம வந்தனால நம்ம தேவை என்ன ஆயிடுச்சு, காசுக்கு பின்னாடி போகக்கூடியவெல்லாம் மாத்திட்டோம். அப்ப சைத்தானுடைய தூள் என்னென்ன இருக்கு, அவன் காசுன்ற ஒரு பணத்துக்கு பின்னாடி அவன் இருக்கிறான். இந்த பணத்துக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது, நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு நம்ம வாழ்ந்தோம்னா இதுபட்ட பண கஷ்டங்கள் நமக்கு வராதுன்றது இந்த முஸ்லிம் சமுதாயம் உணர மாட்டேங்குது. இது உணராதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டி பத்தல இன்னொரு வீடு கட்டுவோம், இன்னொரு வீடு கட்டி பத்தல இன்னொரு வீடு கட்டுவோம் அப்படின்னு பணத்துக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தன் அந்த ஆப்பிள் போனை தயாரிச்சானே, அவன் பேர் என்னது, ஆப்பிள் போனுடைய அந்த உரிமையாளர் ஒருத்தருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எத்தனை 6000 கோடி இருந்துச்சான், 6000 கோடி அவங்க கிட்ட இருந்துச்சான். ஆனா அவன் சாகும் போது அவன் சொல்லிட்டு போறான், இன்னைக்கு இப்போதான் என்னுடைய வாழ்க்கையை நான் உணர்றேன், இந்த பணத்தை வச்சு என்னால என் வாழ்க்கையை வாங்க முடியுமா, என்னுடைய நோயை நிவாரணம் பண்ண முடியுமா, இன்னைக்கு இப்போ எனக்கு பழைய இளமையை கொண்டு வர முடியுமா, எதுவுமே என்னால் முடியாது. புரியுதுங்களா? நான் பல கோடி மதிப்புள்ள வீடுல தூங்கினாலும் அதே 6 அடி தான், ஒரு குடிசையில் தூங்கினாலும் எனக்கு தேவையான இடம் 6 அடி தான். நான் இப்போதான் உணர்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்து நான் ஃப்ளைட்ல போனா ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு ஆக்சிடென்ட் தான், லோ கிளாஸுக்கு ஆக்சிடென்ட் தான். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்தனால எனக்கு தனியா பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு பார்த்தா இல்லை. அப்ப பணம் இங்கே வாழ்க்கைக்கு பிரோஜனமானது இல்லை. இங்க பணம் இங்க முக்கியத்துவம் ரோலிங்கே கிடையாது. ஆனா இங்க பணத்துக்கு பின்னாடி ஓட வச்சவன் யார், சைத்தான். அப்ப சைத்தானுடைய மூமெண்ட்டை இந்த முஸ்லிம் சமுதாயம் உணரணும். அப்ப அது உணராதனால அவன் வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், உங்களுக்கு பணத்துக்கு பின்னாடி ஓட வைக்கிறான். பணம் 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 பணம்னு ஓடுறான். முஸ்லீம் சமுதாயம்ல உலகமே ஓடுது. பிறந்திலிருந்து இந்த நெத்தியில எழுதி வச்சிருக்காங்க, அவன் என்ன பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், சுகபோகமான வாழ்க்கை வாங்கணுன்றது அது ஒரு லேபிள ஒட்டிக்கிட்டு ஓடுறான். புரியுதுங்களா? இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் அரசியல்ல இருப்பான். யாரு, சைத்தான். சைத்தான் எங்க இருப்பான், அரசியலுக்கு பின்னாடி உட்காந்துருப்பான். அரசியல்ல உட்காந்து நீங்க எப்படி எல்லாம், அதாவது குரானை எடுத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கைக்கு போயிருவீங்க. டாக்ஸ் என்ன பண்ண மாட்டீங்க, ஏழைகள்கிட்ட வாங்க மாட்டீங்க. டாக்ஸ் என்ன பண்ணுவீங்க, வாங்குற டாக்ஸை உங்க இஷ்டத்துக்கு, அரசாங்கத்தோட இஷ்டத்திற்கு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கட்ட மாட்டீங்க. அது மக்களுக்கு பிரயோஜனமான விஷயமா நீங்க கட்டுவீங்க. புரியுதுங்களா? யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட வாங்குவீங்க, யார்கிட்ட இல்லையோ அவன்கிட்ட கொடுப்பீங்க. யாருக்கு வேலை வாய்ப்பு இல்லையோ அவங்க வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பீங்க. யாருக்கு பொருளாதாரம் இருக்கோ அவங்க கிட்ட என்ன பண்ணுவீங்க, இன்னும் வேலை வாய்ப்பை இருக்கிற மாதிரி உருவாக்குவீங்க. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் என்ன பண்ணலாம், மனிதனா அல்ல இறைவனுடைய சட்டத்தை கையில் வச்சிருந்தான் அப்படின்னா அவனால இந்த மாதிரி வாழ்க்கையை இலகுவா வாழ வைக்க முடியும். ஆனா அவன் எடுத்த 2வது டூல் என்ன எடுக்கிறான், 2வது அது முதலாவும் வச்சுக்கலாம், செகண்டாவும் வச்சுக்கலாம், இப்படி நான் சும்மா சொல்றேன் கற்பனைக்கு. ஆனா அவன் எதுக்கு பின்னாடி உட்காந்துருக்கான், அரசியலுக்கு பின்னாடி உட்காந்துருக்கான். அரசியலுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவன் யாரெல்லாம் அழைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தேவையான மக்களை எல்லாம் அழைக்கிறான். அதுல யாரு இருக்கிறான் அப்படின்னா, இந்த உலகம் படைக்கப்பட்டதுக்கு ஒரு வில்லன் ஒன்று வேணும். இது முஸ்லீம் சமுதாயத்துக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? ஒரு படம் பாக்குறீங்க அப்படின்னா படத்துல ஒரு வில்லன் எப்படி இருக்கணும், மிக பலசாலியா இருக்கணும். அப்போதான் அந்த படமே ஹிட் ஆகும். ஏன்னா வில்லனை அடிக்க முடியாது, வில்லனை ஒழிக்க முடியாது, ஹீரோ கஷ்டப்பட்டு ஓடுறாரு வராரு அப்படின்னா தான் அந்த சீன் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அப்ப அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வில்லனை உருவாக்கி வச்சிருக்கான். யார் அவன், தஜ்ஜால். உலகத்துக்கு சோதனையாவே உருவாக்கி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் சோதனை யாரு, சைத்தானு. அவன் தெளிவாவே சொல்லிட்டான், நான் என்ன பண்ணுவேன், உங்களை வழி கெடுப்பேன், நேர் வழி செலுத்தவே மாட்டேன்னு அவன் சொல்லிட்டான். சதுரங்க ஆட்ட நம்மளுடைய ரூஹ ஆத்மாவை எங்கேயும் கொண்டு போய் கீழே விழுந்துடாம, சின்ன சின்ன திசைகளை விழுந்துடாம நம்ம ஆத்மாவை அல்லாஹ் கிட்ட எந்த மாதிரி வாக்குறுதி வாங்கிட்டு வந்தோமோ அந்த வாக்குறுதிக்கு நிறைவேற்றிய வாழ்க்கையா கொண்டு போய் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கணும். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் இந்த உலகத்துக்குன்னு ஒரு நியமனம் பண்ணி வச்சிருக்கான், ஒருத்தனை நியமனம் பண்ணி வச்சிருக்கான். அவன் முசீபத். அவன் பேர் என்னது, தஜ்ஜால். குழப்பவாதியான குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டே இருப்பான். அவன் வேலையை அவன் செய்யறான். புரியுதுங்களா? இவ்வளவு வேலை செஞ்சானே, எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலுக்கு நரகம் தனி இடம் இருக்குன்னு சொன்னாங்களா? அல்லாஹ் அவனுக்கு தஜ்ஜாலுக்கு நரகம் எங்க காமிக்கிறானா, எங்கேயாவது இருக்கா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தஜ்ஜாலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சுதாரிச்சு இருங்க, அவனுடைய முசீபத் இப்படி எல்லாம் இருக்கும், அவன் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி அவனுடைய பாதைகள் இருக்கும், இந்தந்த பாதைகளுக்கு பின்னாடி எல்லாம் நீங்க போகாதீங்க. அப்ப அவனுடைய பாதை என்னது, தஜ்ஜாலுடைய பாதை என்னது, அவன் குழப்பவாதி, குழப்பத்தை தான் செய்வான். இந்தியாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெள்ளையர்கள் வந்தாங்க. வர வச்சவன் யார், வெள்ளைய அவனா உதிச்சு வந்துட்டானா, இங்க கோதுமை விளையுது, இங்க இது விளையுது அது விளையுதுன்னு அவனா வந்துட்டானா. அவனுக்கு அந்த ஐடியா கொடுத்தது யார், ஒவ்வொரு ஊரை போய் புடிடா, அந்த ஊர்ல என்ன இருக்கு அந்த வளங்களை உன் கைவசம் ஆக்கிக்கோ, அப்பதான் நீ ஆளுமையா இருப்பேன்றத அவனுக்கு அந்த உதிச்சு அந்த 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 போதனையை கொடுத்தது யார். அப்போ வரான். புரியுதுங்களா? அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அவன் போக வச்சது மனிதர்களை யூஸ் பண்ணது யார் அப்படின்னா தஜ்ஜால் பின்னாடி இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் காலங்காலமா. நானும் மறுமை நாளும் ஒன்று அப்படின்றாங்க. 2 விரலை காமிச்சு எனக்கும் மறுமை நாளுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இப்படிதான்றாங்க. 2 விரலை காமிச்சு சொல்றாங்க.
அவன் மறுமை நாளுக்குன்னு படைக்கப்பட்டவன் யாரு? தஜ்ஜால். எங்க இதுக்கு படைக்கப்பட்டவன்? மறுமை நாளுக்குன்னே படைக்கப்பட்டவன். அவன் கேம் அவன் ஆடியே தீருவான். இதுல எப்படி தப்பிக்கணும்ன்றது சுதாரிச்சு அவனுடைய ஸ்டெப்ல இருந்து பேக் வாங்கணுமா, இந்த ஸ்டெப்ல விழணுமா, இங்க நகரணுமான்றது மூவ் கரெக்டா வைக்க வேண்டியவங்க யாரு? மனுஷன், முஸ்லீம். ஏன்னா முஸ்லீம் தான் வாங்கியிருக்கான், இந்த கைடை வாங்கியிருக்கான். ஆனா அவன் என்ன பண்றான்னா, எல்லாரும் எல்லா மனிதர்களும் எப்படி போய் ஆடுறாங்களோ, எப்படி போய் விழுறாங்களோ, அதே மாதிரி முஸ்லீமை போய் குதிக்கிறான். புரியுதா நான் சொல்ல வருது? ஃபர்ஸ்ட் சைத்தானுடைய மூவ்மெண்ட்டை கவனிக்கவே மாட்டேன்றான். சைத்தான் எங்கெங்கெல்லாம் வருவான், எப்படி எப்படிலாம் இருப்பான், யார் யாரெல்லாம் உளவாளியா வச்சுப்பான், யார் யாரெல்லாம் கைக்குள்ள வச்சிருப்பான், அவன் எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளை தாக்குவான்றதை முதல்ல நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சைத்தானுடைய மூவ்மெண்ட்டை தெரிஞ்சுட்டு அப்படின்னா நம்மளுடைய நகர்வுகள் நல்லா இருக்கும். சும்மா வாயளவுக்கு அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் சொன்னா அங்கேருந்து ஒரு ஸ்டெப் தான் தள்ளி பண்ணிப்பான். அந்த டைமுக்கு அந்த நிமிஷத்துக்கு நகரி பண்ணிப்பான். மறுபடியும் நீங்க அடுத்த வேலைக்கு போகும்போது மறுபடியும் உள்ள வந்துருவான் அவன். புரியுதுங்களா? அப்ப அவனை முழுக்க முழுக்க நீங்க வந்து அவனை நீங்க சிலுவையிலே உங்களுக்குள்ளேயே வரவிடாம ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குர்ஆனை நடைமுறைக்கு கொண்டு வரணும். குர்ஆனை வாழ்வியலா மாத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க? குர்ஆன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையா இருந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கை தான் குர்ஆனா இருந்துச்சுன்றாங்க. ரெண்டும் மெர்ஜ் பண்ணி பேசுறாங்க. அப்ப குர்ஆன் எப்படிலாம் பேசுதோ அப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாத்துறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சைத்தான், அவங்களுக்கு ஒரு சைத்தான் சாட்டப்பட்டிருக்குல்ல, அந்த சைத்தான் முஸ்லீம் ஆயிடும். அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? ஏன் முஸ்லீமா மாறிட்டான்? அவங்க பண்ணது எல்லாமே ஹலால், ஹலாலான வழிமுறை, ஹலாலான பாதைகள், ஹலாலான பார்வைகள், ஹலாலான செயல்கள், ஹலாலான அரசியல்கள், ஹலாலான எண்ணங்கள், எல்லாமே ஹலால். அப்ப அவங்களுடைய சைத்தானுக்கு வேலையே இல்லை. குர்ஆன் அவங்க வாழ்க்கையா மாறிச்சு, அவங்க வாழ்க்கை தான் குர்ஆனா மாறிச்சு. இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கு சைத்தானுடைய பாதை புரிய மாட்டேங்குது, சைத்தான் எப்படியெல்லாம் நம்மளுக்கு வழிகெடுப்பான்றது புரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் தஜ்ஜால் எதுக்கு பின்னாடிலாம் இருப்பான். இப்போ அரசியல்ல வந்துட்டோம் அப்படின்னா சைத்தானால டைரக்டா வந்து சொல்றதுக்கு உரிமை கிடையாது. சைத்தானுக்கு என்ன கிடையாது, டைரக்டா வந்து சொல்றதுக்கு உரிமை கிடையாது. அவன் எப்படி வருவான்னா தஜ்ஜாலை பயன்படுத்துவான். தஜ்ஜால் என்ன பண்ணுவான்? பயன்படுத்துவான். அப்ப தஜ்ஜால் எப்படி வருவான் அப்படின்னா அவனும் அரசியலுக்கு பின்னாடி இருப்பான். அவனும் எங்க இருப்பான்? அரசியலுக்கு பின்னாடி அவனும் இருப்பான். அப்ப அந்த அரசியலுக்கு பின்னாடி அவனும் இருக்கும் பொழுது மனிதர்கள் இங்க நீதியை கேட்க முடியாது. மனிதர்கள் இந்த உலகத்துல எல்லாருக்கிட்டையும் பார்த்து கேட்கறதுன்னா நீதியை கொடுங்க, சமநிலையா வைங்க, சமரசமா பேசுங்க, சமத்துவமா வாழுங்க, புரியுதுங்களா, சுதந்திரத்தை கொடுங்க. நாங்க என்ன உங்கள்ட்ட அப்படி என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு தானே கேட்கிறோம், ஏன் எங்க வயிற்றுலயே அடிக்கிறீங்க, எங்கள்கிட்டயே வேலை கேட்க, அதுவும் கம்மியான சம்பளத்துக்கு வேலை நியமனம் பண்றீங்க, அதுலயே டேக்ஸை போடுறீங்க, அதையும் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு வெளியே கொண்டு வந்தா எல்லா விலைவாசம் ஏத்துறீங்க, அப்ப எங்களால எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேட்கிறான். ஆனா இந்த இடத்துல அல்லாவை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா அல்லாஹ் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறான். எந்த ஆட்கள் காசு கேட்டு வெளியே வருது? மரம் சொல்லுதா என்கிட்ட காசை கொடு நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லுதா? புத்தி யூஸ் பண்ண மாட்டானா மனுஷன்? புத்தி யூஸ் பண்ண மாட்டானா? விளைவிக்க தான் உனக்கு தெரியல, ஆனா விளைச்சல் கண்டுபிடிச்சிட்ட, வைக்க தெரிஞ்சிருச்சு, விவசாயம் பண்ண தெரியுது அப்படின்னா உனக்கு ஒரு தானியம், ஒரு பருப்பு, ஒரு அரிசி போன்ற எதுவா இருந்தாலும் ஒரு பாலை கறக்குனா கூட பால் மாடு சொல்லுதா எனக்கு இவ்வளவு புள்ள போடு அப்பதானே பாலை கொடுப்பேன்னு சொல்லுதா? அது பேசுறவங்கள்ட்ட கறந்த பால் கொடுக்குது. இந்த நியமத்தை இந்த அற்புதத்தை கொடுத்தவங்க அல்ல. அப்ப பணத்து ஒரு பணம் வந்து ஒரு டூலே கிடையாது, பணம் வந்து ஒரு பெரிய வேலையே கிடையாது. மனுஷன் சிந்திச்சானா, மனுஷன் சிந்திச்சுட்டான், மனுஷன் வந்துட்டான், குர்ஆனை நியமனம் பண்ணிட்டான், குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையா மாத்திட்டான் அப்படின்னா எது கிடையாது, எது பணம் அவனை ஆட்டி படைக்க பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நாடு இன்னொரு நாடு போய் அடிக்கிறான்னா எதுக்கு அடிக்கிறான்? அவனுக்கு வளங்கள் வேணும், அங்க இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அவனுக்கு வேணும். அதை வச்சு மக்களை மிரட்டி நான் என்ன பண்ணுவேன், ஆளுமையில உட்காருவேன். நீங்க எல்லாம் என்னது கைதிகள் தான், நீங்க எல்லாமே என்னுடைய சோல்ஜர் தான், என்னுடைய வேலையாட்கள், நீங்க வேலையாட்களை விட மோசமானவங்க, நாங்க தான் பணக்காரங்க, நாங்க தான் இருப்போம் அப்படின்னு உலகமே பேசுதா? கொஞ்சம் மக்கள் பேசுறாங்க. உலகத்துல கூடிய பணக்கார லிஸ்ட்ல எடுத்தா பணக்கார அதிகமா ஏழை அதிகமா? ஏழைகள் தான் அதிகம், பணக்கார கம்மி. அவன் வந்து டாமினேட்ல பேசுறான். எப்படி பேசுறான்? உங்க மதிமயக்கத்துல உட்கார வச்சிருக்கான். பணம் தான் முக்கியம், இங்க வாழ்வாதாரம் தான் முக்கியம், பணத்துக்கு பின்னாடி பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு நான் பேச வரல. சைத்தானுடைய அளவுகளை புரிஞ்சுக்கோங்க, சைத்தானுடைய பாதைகளை புரிஞ்சுக்கோங்க. தஜ்ஜால் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா தஜ்ஜால் என்ன செய்வான்? அவங்களுடைய வேலையை அவன் செய்யறாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னா உங்களை வந்து சிந்திக்க விடாம, உங்களை குர்ஆன் பக்கம் போக விடாம அவன் என்ன பண்றான் அப்படின்னா குழப்பத்தை ஏற்படுத்துறான். ஒரு நாட்டுல ஒரு பணத்தை ஏற்றுமதி அதிகமாக்குறான், ஒரு நாட்டுல பணத்தை என்ன பண்றான், கம்மி பண்றான். ஒரு நாட்டுக்கு என்ன பண்றான், தங்கமே இல்லை ஆனா தங்கத்துடைய மதிப்புல அவன் வச்சிருக்கான். ஒரு நாட்டுல தங்கமாக கிடக்கு, தங்கத்தை அதிகமா வச்சிருக்கக்கூடிய நாடுகள் எது? ஆப்பிரிக்கால அங்க மண்ணிலேயே தங்கம் கிடக்கு. புரியுதுங்களா? ஆனா நம்ம இந்தியாவை சில நாடுகள்ல தங்கத்தை பயன்படுத்துறாங்க, வளங்கள் இருக்கு. ஆனா இருந்தும் நம்ம மரமண்டல உட்கார வச்சது என்னது, என்ன உட்கார வச்சிருக்கான்? பணத்தான் பெருசு, பணத்துக்கு பின்னாடி தான் பணத்துக்குன்னு சுய மதிப்பே கிடையாது.
என்னென்னவோ படிச்சிருக்காங்க, டாக்டர் படிச்சிடா, இன்ஜினியர் படிச்சிடா, சயின்ஸ்ல போறான், அப்படி போறான், ஃபிளைட்ல போறான், ஆகாயத்துல போறான், எல்லாமே நம்புறான். ஆனா ஜிபேல ஒண்ணு வச்சு நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கானே, இது சர்வர் தானே, இந்த சர்வர் ஒரு எரர் ஆயிடுச்சுன்னா மொத்த டேட்டா பேஸும் காலி ஆயிருமே. அப்ப நம்ம எதுல கொண்டு போய் எந்த செக்லீட்டை காமிச்சு எங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருந்தது அப்படின்னு யார்கிட்ட கொண்டு போய் நீ காட்டுவேன்? இது எவனாவது கண்டுபிடிக்கிற, எவனா சொல்றானா? ஒரு எரர் தானே, ஒரு சிஸ்டம் ஒரு எரர் ஆகாதா? ஒரு மெக்கானிக்ஸ் ஒரு வாங்குனீங்கன்னா, ஒரு ஃபேன் வாங்குறீங்கன்னா என்ன சொல்லுவோம், வாரண்டி என்ன கொடுப்பான்? கொஞ்ச நாள் தான் கொடுப்பான், லைஃப் டைம் வாரண்டி கொடுப்பானா? அப்ப நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மணி அந்த காஸ்ட் உலைகள் எல்லாத்தையும் எதுல வச்சிருக்கீங்க? டேட்டா பேஸா மாத்தி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு அச்சடிக்கக்கூடிய வேலை கூட இல்ல. முதல்ல பணமே ஒரு ஏமாத்து வேலை, பணத்துக்கு ஒரு சுய மதிப்பே கிடையாது. அதுவும் தாண்டி எந்த அளவுக்கு ஏமாளிகளா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா, சைத்தானையும் தஜ்ஜாலையும் அனலைஸ் பண்ணாதனால இன்னைக்கு நம்பரா மாத்தி வச்சிருக்கிறான். அந்த நம்பர் இங்க இப்ப நான் செல்போன்ல 1000 கோடி நம்பர் அமுக்குறேன் அப்படின்னா அது எனக்கு பெரிய வேலையா? அதுக்கு நான் ஏதாவது உழைக்கணுமா, ஓடணுமா, ஏதாவது பண்ணணுமா? எதுவுமே இல்லை. இப்போ நம்பர் அமுக்கி அந்த அக்கௌண்ட் காமிப்பா, அந்த நம்பரை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்களா நீங்க மாறிடும். எவ்வளவு பெரிய முட்டாள் நம்ம. இதெல்லாம் நம்மள்ட்ட கேட்க மாட்டானா? ஏன்னா எவ்வளவு பெரிய கைடை உன்ட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன், சும்மா தூக்கிக்கூடிய ஒரு கழுத மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திய உலகத்துல நீ எல்லாம் எதுக்கு இந்த பிரம்மச்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க? அழிஞ்சு போய் கழுதை விட மோசமா போயிடறேன், என் கண்ணு முன்னாடியே வராத, போயிடு அந்த நரகத்துக்குன்னு யாரு கூட்டு போவோம்? நம்மள தானே கூட்டு போவோம். ஏன் வழிகாட்டி நம்மள்ட்ட தான் நல்லா கொடுத்துருக்கிறோம். என்னது? நன்மையை தீமையை தடுங்க. இருக்கிற சமுதாயத்தில் நீங்க சிறந்த சமுதாயம், சிந்திக்கக்கூடிய சமுதாயம் நீங்க. ஏன் குர்ஆன் நம்மளை அப்படிதான் பண்படுத்துது, அப்படிதான் நம்மளை உருவாக்குது. எங்க பார்த்தாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கேள்விக்கக்கூடிய அஃபலா ததப்பருன குர்ஆனை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? இன்னொரு இடத்துல உங்க உள்ள பூட்டு போட்டு வச்சிருக்கிறேன் குர்ஆனை நீங்க விரைவா நீங்க என்ன விசாலமா எடுத்து படிக்க மாட்டீங்களா? அதை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? குர்ஆன் நம்மள்ட்ட சவால் கொடுக்குது. படிங்கப்பா, நீங்க என்னை யூஸ் பண்ணுங்கப்பா, என்ன உங்களுடைய வாழ்க்கையை மாத்துங்கப்பான்னு குர்ஆன் நம்மள்ட்ட பேசுது. ஆனா குர்ஆன் நம்ம வச்சிருக்கிறோம் அற்புத விளக்கா, ஜீனியா மாத்தி ஒரு விளக்கா மாத்தி வச்சிருக்கிறோம். அது படிச்சா என்னது? ஒவ்வொரு நன்மைக்கல்ல நன்மையை தருவான், தருவான் இல்லைன்னா சொல்லல. உங்க வாழ்க்கைக்கு குர்ஆன் என்ன யூஸ் ஆகுது? அன்னைக்கு இருக்கக்கூடிய குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த குர்ஆன் வாழ்க்கைக்கு யூஸ் ஆச்சு, நடைமுறைக்கு யூஸ் ஆச்சு. ஒருத்தர் ஒரு பால்ல தண்ணியை கலந்து அவன் அடிக்கும் பொழுது அந்த குர்ஆனை கொண்டு அவங்க ஏற்றும் வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், என்னது நிலைநிறுத்தக்கூடியவர்களுக்கு கேடுதான். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை ஓதுனா அவன் என்ன பண்ணுவான்? நாளை அந்த தண்ணி கலப்பானா? குர்ஆன் அவனை நடைமுறைப்படுத்திச்சு, குர்ஆன் அவனை ஒழுங்குபடுத்திச்சு. ஒருத்தன் ஜினாக்கு பின்னாடி போயிட்டு இருந்தான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, அவன் ஓதுனே என்ன பண்ணிடுறான்? நாளைல இருந்து அல்லாஹ் போக மாட்டேன். ஏன்? பண்படுத்துது குர்ஆன். ஒரு தவறுதுல இருந்து அவனை மீண்டு கொண்டு வருது. எந்த அரசியல்ல உங்களை மீண்டு வர வைக்குது? அரசியல்ல ஒரு நல்ல சித்தாந்தம் இருக்கா? பணத்துக்கு பின்னாடி போறீங்க, அதுல ஒரு நல்ல சித்தாந்தம் இருக்கா? வாழ்க்கை தான் மேன்மைப்படுத்த போதும் பின்னாடி போறீங்களா? அந்த வாழ்க்கையில நீங்க சீர்திருத்தம் பண்றதுக்கு ஏதாவது வாழ்க்கையில இருக்கா? எதுவுமே இல்லை. ஒரு கைடே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நீங்க அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளவு சூழ்ச்சமா அங்க பின்னாடி இருக்கு. அதை கவனிக்காம, அதை பார்க்காம நீங்க குர்ஆனை மறந்துட்டு அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு பின்னாடி? எந்த சைத்தான் நல்லா பகிரங்கமான எதிரி சொல்றானோ அவனுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு பின்னாடி தஜ்ஜால் அவன் வச்சக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பயங்கரமான ஸ்டெப்பு. நமக்கு செக்மேட். நீ ஒரு காலம் இருந்துச்சு, அதாவது என்னது, பார்டர் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு. ஒரு கலிஃபா இருந்தார், அவர் கலிஃபா பேர் தெரியல. அப்ப அவர் என்ன பண்றாரு? இந்த நாடு நமக்கு இஸ்லாத்துக்கும் இந்த குர்ஆனுக்கும் இந்த அல்லாஹ்வுக்கும் மாற்றமா நடைமுறை நடத்தப்படுது, வாங்க நம்ம அவங்களுக்கு போர் செய்யும் சொல்லும் பொழுது இங்க இருந்து தூக்குச்சட்டி எடுத்து நடந்து போனவங்களா இருக்கான். இன்னைக்கு நமக்கு ஆசை இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆகணும், அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காண்டி இந்த உயிர் போகணும். நம்ம இங்க இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்களுக்கு ஆசை இருக்கு? ஆதரவு இருக்கா உங்களுக்கு? எத்தனை மக்கள் இன்னைக்கு துடிக்கிறாங்க, காசா மக்களை காப்பாத்துறேன், வெற்றி உயிர் போனாலும் பரவாயில்ல, அவங்களை காப்பாத்துறேன், என் வீட்டுல இடம் கொடுத்துக்கிறேன், நான் ஒரு 4 பேரை தங்க வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்களால உதவி செய்ய முடியல. ஏன்? உங்களுக்கு போட்ட செக், அவன் செஸ் கேம்ல ஒரு செக் இருக்கும், அந்த காயே நகர்த்த முடியாது. ஆனா ராணி தான் அது நகர்த்தினா, அந்த சிப்பாய் நகர்த்தா ராணி காலியாயிரும். இப்போ நமக்கு வச்ச செக் என்ன அப்படின்னா, உங்க ஷஹீதான உங்க உயிரை அல்லாஹ் பாதையில கொடுக்கவே முடியல. ஆமாவா இல்லையா? ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நீங்க உங்களால ஒரு குரலை உயர்த்தி கூட பேச முடியல. நம்மள என்ன பண்றாங்க? எல்லா இடத்தையும் உளவாளி வச்சிருக்கான். ஜாசூஸ், அந்த ஜசாசா, அவன் யார்? அவன் உளவாளி, எல்லாத்திலும் இருக்கிறான். எங்க இல்ல அவன். அப்போ நம்ம முஸ்லீமா இருக்கக்கூடியவங்க தஜ்ஜாலை கவனிக்கணும். தஜ்ஜால் எங்க இருக்கான்? நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு பிறகு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க 2 பேருமே இறந்ததுக்கு பின்னாடி யார் இருக்கா? தஜ்ஜால் இருக்கிறா. நீ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் அது. அது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? இந்த சிம்மாசனத்துல ஆசைப்படாதீங்க. அது என்னது? அது அந்த சிம்மாசனத்துக்கு ஆசைப்படாதீங்க, அந்த ஆசைப்படுறவனுக்கு நீ கொடுக்காதீங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. அப்ப ஆசைப்பட்டு எடுத்தாங்களா இல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு உட்கார வச்சாங்களா? விருப்பத்தோட உட்கார வச்சாங்களா? ஆசைப்பட்டு எடுத்தவங்க. அப்ப அதுக்கு பின்னாடிதான் யார் இருக்கிறா? எந்த ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட வாக்குவாதம் பண்ணி நான் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னானோ அந்த டூலை எடுத்து மனிதன் என்ன பண்றான்? இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ தஜ்ஜாலை அனலைஸ் பண்ணணும். தஜ்ஜால் எங்க இருந்திருக்கான்? அப்ப மனிதனுக்கு பின்னாடி எல்லா வளங்கள்லயும் அவன் இருக்கான். அவன் சிட்டியில உட்கார வைக்கணும் உங்களை நியமனம் பண்ணது யாரு? சிட்டியில உட்காரணும். சிட்டியில தான் வளையுது உங்களுக்கு எது உட்கார வச்சிருக்கு உங்களை சிட்டியில?
அவன் ஆசாபாசங்கள் என்ன இருக்கு, இங்க இருந்தா மால் கிட்ட இருக்கும், இங்க இருந்தா உனக்கு பாதைகள் நல்லா இருக்கும், இங்க இருந்தா உனக்கு என்ன இருக்கும், நல்ல 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 கட்டிடங்கள் இருக்கும். ஆனா நீ அதே கிராமத்துல இருந்தனா பாதை நடைமுறை இருக்காது, உன் பொண்டாட்டிக்கு பிரசவம் வந்துச்சுன்னா நீ மலை ஏறி இறங்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்காது, உன் பாம்பு குத்திரும், தேல் குத்திரும், அது குத்திரும், இது குத்திரும். சிட்டியில வந்தா நீ என்ன இருக்கும், எல்லாமே இருக்கும். சிட்டியில வந்துட்ட, இப்போ உனக்கு பாம்பு தேல் குத்தலையா, இப்போ நீ சிட்டிக்கு வந்துட்ட, உன் பிரசவத்துக்கு கொண்டு போய் உன் பொண்டாட்டி கொண்டு போய் வைக்கிறாங்க, என்ன நடக்குது, கரெக்டா உன்னை பிரசவம் பார்த்துடுறாங்களா, என்ன பண்றாங்க, குழந்தை தூக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் என்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னது நார்மல் டெலிவரி ஆக வேண்டியதை என்ன பண்றாங்க, சர்ஜரி பண்ண வைக்கிறாங்க. இன்னொருத்தர் பேஷண்ட் போறாரு, எனக்கு சாதாரண யூரின் வெளிக்கு போறாரு, அவர்கிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல பேசிடுறாங்க, இவன்ட்ட காசு இருக்கு, இவனை கறக்கலாம், இவனை 15 நாள் டிமாண்ட்ல வை, ஐசியூல தூக்கி போடி, அப்புறம் எதுவும் கேட்க மாட்டான். ஐசியூல தூக்கி போடுறாங்க, வைக்கிறாங்க, ஒவ்வொரு நாளைக்கு பெட் சார்ஜ் 15,000 50,000 சொல்றாங்க, கொடுக்குறாங்க, வாங்குறாங்க, 15 நாள் ரெக்கவர் பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் என்ன நடக்குது இங்க, குழப்பம். இங்க யாரு என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா, தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஒரு பிராணி, ஒரு மாடு, ஒரு பூனை என்னைக்காவது யூரின் இன்ஃபெக்ஷன்ல செத்துச்சுன்னு பாத்தீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு எல்லாமே கரெக்டா வச்சிருக்கிறான், நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிறோம், அந்த அந்த ஆசாபாசங்களுக்கு பின்னாடி போறோம். புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் பண்ணி எத்தனையோ குட்டி போடுது, ஒரு நாள் கூட அதுக்கு டெலிவரி என்ன பண்ணல, யாரும் வந்து சர்ஜரி பண்ணல. பூனை எத்தனையோ டஜன் கணக்கில் குட்டி போட்டுக்கிட்டு தான் போகுது, அது யாருக்கும் அதுக்கு பிரசவத்தையும் பார்க்கறது இல்லை, யாரும் எதையும் பண்றது இல்லை. அல்லாஹ் இயற்கை அதுக்கு வச்சு எந்த நிதியை வச்சிருக்கானோ அதே நீதியை தான் உங்களுக்கும் வச்சிருக்கான். உங்களால உங்க பிரசவத்தை நீங்களே பார்த்துக்க முடியும். எப்படி வந்து அந்த காலத்துல வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் படிப்பு தேவையில்லை, அந்த காலத்துல எப்படி வீடு கட்டிக்கிட்டோம் அந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். ஆனா டெக்னாலஜி மாறதுக்கு ஒரு அறிவு வேணும், அதுக்கு அறிவே இருக்கக்கூடாது, அறிவை யூஸ் பண்ணக்கூடாது, அறிவை தூக்கி போட்டோம்னா சொல்ல வரல. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்னது, அறிவு தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா சமுதாயத்துக்கும் எல்லாம் மூஞ்சி சாதம் கொடுப்பான், அற்புதங்களை கொடுப்பான். எல்லா சமகாலம் வாழ்ந்த எல்லா மக்களும் அந்த மூஞ்சி சாதத்தை பார்த்தவங்க. புரியுதுங்களா? ஒட்டகத்தை பிளந்து வாங்க, ஒட்டகம் பிளந்து வந்துச்சு, அந்த அற்புதம் பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரசூல் சாதம் காலத்துல சந்திரனை பிளந்த ரெண்டு துண்டா பிளந்தாங்க, அந்த அற்புதம் பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுக்கப்புறம் முரண்டு பண்ணி பேசுவீங்களா? ஆனா அவ பேசினா அதே மாதிரிதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூஞ்சி சாத்த அறிவு. இந்த அறிவை அல்லாஹ்வுடைய கான்செப்டுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு, அல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இதை நம்ம வந்து அமலுக்கு யூஸ் பண்ணாம சைத்தானுக்கு முழு சஜ்தா பண்றதுனால இன்னைக்கு நம்ம பணத்துக்கு பின்னாடியும் நிம்மதிக்கு பின்னாடியும் ஓடுறோம். நிம்மதி அவன்கிட்ட கேட்கிறோம், நிம்மதி அவன் தரவே மாட்டான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் தஜ்ஜாலை கண்டுபிடிங்க. தஜ்ஜாலுடைய பாதைகளை, ஒவ்வொரு பாதை அவன் எல்லாத்துலயும் இருக்கிறான். அவன் நீங்க நினைக்கக்கூடிய, நீங்க நினைக்காத ஷேர் மார்க்கெட்டிங்ல இருந்து எவன் ஒருத்தன் அளவுகோல் பண்றாங்க. ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு வந்து என்னது, கச்சா எண்ணெய் விலை கம்மியாயிருச்சு, இன்னைக்கு தங்கத்தின் விலை அதிகரிக்குது. எவன் அதிகரிக்கிறான்? அவன் நீ பாத்தியா? எவன் யாரவன் எவனாவது பாத்தீங்களா? அவன் இவன் தான். அதை நீங்க அனலைஸ் பண்ணல. இல்ல இன்னும் இல்ல, தஜ்ஜால் வரல, இன்னும் 1000 கோடிக்கு பின்னாடி தான் வரப்போறான், இன்னும் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வரப்போறான், இன்னும் தஜ்ஜால் கைதியாக தான் இருக்கிறான், இன்னும் ரிலீஸ் ஆகலன்னு நினைச்சீங்கன்னா நம்மள மாறி முட்டாளு வேற யாரும் இல்லை. ஏன்? இவங்க எல்லாம் நம்மளெல்லாம் நரகத்துக்கு கூட்டு போறதுக்குன்னே இருக்கக்கூடியவர்கள். புரியுதுங்களா? அப்ப தஜ்ஜாலை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு பாடம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது யாரை கண்டுபிடிக்கணும் நீங்க அப்படின்னா, யாஜூஜ் மாஜூஜை கண்டுபிடிக்கணும். யாஜூஜ் மாஜூஜ் எப்படி இருப்பாங்க? அவங்க ஒரு தனி படைப்பா, அவங்க ஒரு தனி பிரிவினர்களா, அவங்க ஏதோ ஒரு பள்ளத்தாக்குலையும் ஒரு குள்ளமான ஒரு இடத்துலையும் பகிர்ந்து இருக்கிறாங்களா, ஒரு குகைக்குள்ள வந்துட்டு இருக்காங்களா, திடீர்னு அப்படி வெளியே ஓடி வந்துருவாங்களான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. இந்த கட்டுக்கதையெல்லாம் இல்லை. அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, முழுக்க சாத்தானை கட்டுப்படக்கூடியவர்கள், ரத்தத்தை குடிக்கக்கூடியவர்கள். அவர்களிட ஈவ இருக்குமே இருக்காது. இன்னைக்கு நீங்க அப்படியே உணர்ந்து பார்க்கலாம். குழந்தை பசிக்காக வேண்டி தட்டு ஏந்திட்டு வருது, அவனை சுடுறதுக்கு உங்களால முடியுமா? எவ்வளவு பெரிய குடும்பமான மனுஷனா நீங்க இருந்துக்கும். ஆனா அந்த பச்சனை குழந்தை உங்களால சுட முடியுமா? அவன் சுடுறான். ஏன் சுடுறான்? அவன் மனுஷன். அவன் யார்? அவன் குழப்பம். அவன் ஒரு யாஜூஜ் மாஜூஜ். அந்த யாஜூஜ் மாஜூஜ்களுடைய குழப்பங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்க அனலைஸ் பண்ணணும். என்னைக்கும் அவன் தூக்கிட்டான். யாஜூஜ் மாஜூஜ் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு நதியில கறந்தாங்க, அப்படி கடந்து அப்படி போயிட்டாங்கன்னா அந்த நதியா அங்கே ஒரு தண்ணி இருந்ததா, ஒரு தடயங்களே இருக்காதுன்னு அவங்க ஓமையா பேசப்பட்டது. அது நீங்க இன்னும் கிராபிக்ஸ்ல இன்னும் அது நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் என்னைக்கோ பெப்சி கோகோலா என்னவோ எடுத்துட்டு போயிட்டான், புடிச்சிட்டு போயிட்டான். ஒரு கார் ரெடி ஆகணும்னா எத்தனை லிட்டர் தண்ணி யூஸ் ஆகும் தெரியுமா? ஒரு காருக்கு எத்தனை லிட்டரு? 10,000 லிட்டரோ எத்தனை லிட்டர் சொல்றாங்க? 10,000 லிட்டரோ 1,00,000 லிட்டரோ ஒரு காருக்கு யூஸ் ஆகுது. அப்ப அந்த கெமிக்கல்ல கலந்து அவன் ரெடி பண்ணாதான் அந்த கார் ரெடி ஆகும். புரியுதுங்களா? அப்போ அந்த இவ்வளவு தண்ணி எங்கிருந்து எடுப்பான்? அப்ப அவ எப்பயோ அவங்க வந்துட்டாங்க, அவங்களுடைய பிளான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சும்மா உங்களை நமக்குலாம் இவங்களாம் எதிரியா இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நீங்க கவனிச்சுக்கோங்க. இந்த மூவ்மெண்ட் எல்லாம் நீங்க கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க தொழுகை, உங்க இபாதத்து, உங்க அமல்கள் எல்லாம் சீராகன்றதுக்கான சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப யாஜூஜ் மாஜூஜ் எங்க இருந்து வராங்க? அவங்க தான் வந்தது. இந்த நமக்கு இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல, வந்து ஒருத்தர் வளங்களா பிடிச்சாங்களா? யார் வந்தாரு? பிரிட்டிஷ். அவன் தான்.
அவனுக்கு வேதம் கொடுக்கப்படல, வேதத்துக்கு போல அவன் எதையுமே அவன் சாத்தானிக்க சிலவே தலைகளா போட்டுட்டு தான் வணங்குவான். அவனுடைய வழிபாடு நரபலி தான். அவன் வழிபாடு என்னது, குழந்தைங்களை நரபலி கொடுக்கணும். புரியுதா? பன்னிக்கறி தான் அவன் திம்பான். புரியுதா? பன்னிக்கறி தான் திம்பான். அவனுக்கு இருட்டு தான் பிடிக்கும். அவன் டேட்டு குத்திப்பான். அவன் மனுஷனா அவன் நினைக்க தன்னை மனுஷனாவே இருக்க மாட்டான், இருக்கிறேன்னு சொல்ல மாட்டான். அவனுடைய அஜெண்டா ஃபுல்லாவே நான் மிருகன்னுவான். மிருகத்துக்கு எதுக்கு இந்த மிருகத்துக்கு எதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் போடுறீங்க? எனக்கு ஏன் கல்யாணம்? நான் எனக்கு தேவையான இடத்துக்கு நான் போய் உழவுவேன். எனக்கு யார் வேணாலும் நான் போய் பண்ணிட்டு வருவேன். எனக்கு இந்த உளவில் இந்த நீங்க உங்களுடைய குடும்ப சட்டத்துக்கு கீழே நான் கொண்டு வராதீங்க. நான் இஷ்டத்துக்கு போவேன். அதே மாதிரி அந்த பெண்களும் குழந்தைகிட்ட நான் போவேன், அக்கா கிட்ட போவேன், அம்மா கிட்ட போவேன், யாரு வேணா எப்ப வேணா அணுகுவேன். ஏன்னா நான் யாரு? அவனுடைய படிப்பு தான் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. உங்க படிப்பு வச்சிருக்கீங்கல்ல, அவ கொடுக்கப்பட்ட படிப்பு தான் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த படிப்புலையும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? இன்னைக்கு டெக்னாலஜி மாறி என்ன பெரிய ChatGPT வரைக்கும் போயிருச்சு. இன்னைக்கும் ஸ்கூல்ல பழைய ப்ராசஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஏமாத்துறேன். ஏன்னா நீங்க முன்னேறக்கூடாது, நீங்க முன்னுடைய அறிவை நீங்க பயன்படுத்திடக்கூடாது. நீங்க எப்பவுமே அடிமைகளா இருக்கணும். நான் கொடுக்குற சிலபஸ் தான் எந்த காலத்துல நீங்க படிக்கணும். நீ எனக்கு எப்பவுமே அடிமையா தான் இருக்கிறோன்னு அவனை அஜெண்டால அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வரும் என்ன வரப்போகுது என்றாலும் கண்டுபிடிச்ச வச்சுக்கிட்டு அவனுடைய பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்மள மாதிரி எத்தனையோ நாடுகள் இருக்கு. அத்தனை நாடுகளையும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அடிமைத்தனமாக்கி நம்மளை வச்சிருக்கான். புரியுதுங்களா? இன்னும் சிபிஎஸ்சி படிப்பு நீங்க படிக்க வைக்கிறீங்க. அங்கேயுமே பாருங்க, எத்தனையோ சிபிஎஸ்சி படிப்புல இன்னும் ChatGPT இந்த மாதிரி கல்விகளா ஏஐலாம் இந்த மாதிரி டெக்னாலஜியான படிப்புகள் இன்னும் வரல. அவன் மறைச்சு வச்சிருக்கான். அவனுக்கு உகந்த மாதிரி மக்களுக்கு மட்டும்தான் சொல்லி தரான். இன்னும் நீங்க காலை +2 முடிச்சுட்டு கொண்டு போய் என்ன சொல்லி தரீங்க? EEE, MA, BA, இன்ஜினியரிங், இதெல்லாம் முடிஞ்சு போன கேஸ். இதெல்லாம் பழைய துணி என்ன போல ஆசைப்படுவீங்களா? அதான் நம்மளுக்கு என்ன பண்றான்? பழைய துணியை அயன் பண்ணி புது துணியா வருஷம் கொடுக்குறான். அதே வாங்கி படிக்கிறோம். ஆட்டு வந்து அந்த வாத்து போய் விழுவும் பார்த்தீங்கன்னா, பொத்து ஒரு வாத்து போய் விழுந்துருச்சுன்னா சாகுதா, அது அடிப்படுதா, என்ன ஆச்சுன்னு தெரியாம பின்னாடி இன்னொரு வாத்து போய் விழுந்துகிட்டே கிடக்கும். அந்த மாதிரி வாத்து மந்தைகளா மாறி நிற்கிறோம். ஏன் படிக்கிறோம்? இந்த படிப்புல எனக்கு என்ன யூஸ்? படிச்சவன் எத்தனை பேர் படிச்ச படிப்பை விட்டு வேற ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னடா படிச்சிருக்க? BA படிச்சிருக்கேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தங்கமயில எனக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு சம்பளம் 20,000 இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கேன்றான். அப்ப நீ BA படிச்சது என்னடா? அது வேலை கிடைக்கல எனக்கு. என்னடா உனக்கு? எனக்கு சரியா படிப்பு வராது. அதனால அப்ப ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி படிச்சேன்? என்ன இது பண்ண? எதுக்கடா +2 வரைக்கும் படிச்சேன்? அதன் சின்ன வயசுல இருந்து வேலை பண்ணியிருந்தா வீட்டையாவது காப்பாத்திருக்கலாம். என்ன அப்ப படிக்கிற படிப்பு மக்களுக்கு புரியல, என்ன படிக்க போறோம்னு புரியல, தொலைநோக்கு பார்வை இல்லை. தொலைநோக்கு பார்வை எல்லாமே யார் சொல்லி பாடம்? உங்களை யார் படிச்சாலும் அவனால மட்டும்தான் தொலைநோக்கு பார்வை கொடுக்க முடியும். உங்களை எவன் வழி நடத்துறானோ அவங்களால மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸ் கொடுக்க முடியும். அவனை விட்டுட்டு வேற எவன் வேணாலும் நீங்க கைக்கூலியா மாத்திட்டு பின்னாடி போறீங்களோ அவன் உங்களை எப்பவுமே ஏமாத்துவான். தஜ்ஜால் இன்னைக்காவது நேர்வழி காட்டுவானா? தஜ்ஜால் இன்னைக்காவது உங்களுக்கு நல்ல பாதை கூட்டு போவானா? அப்ப இப்படி தஜ்ஜாலுடைய அந்த அஜெண்டாவை நம்புறீங்க. இன்னைக்கு ஹமாஸ் அடிக்கக்கூடாது, ஹமாஸ் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணி பின்னாடி போயிட்டான், இஸ்ரேல் போயிட்டான்னு நம்புறீங்க. இது போறதுக்கு இல்ல. இவன் வேற ஒரு நோக்கத்துல வச்சு மறுபடியும் வேற அந்த ஹமாஸ் இல்ல அந்த ஊரே காலி பண்ணணும். யாரை வச்சு? இத்தனை நான் அடிச்சதானே தப்பு சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களை வச்சு நான் உங்களையே அடிக்க போறேன்டா. எப்படி? பண ஆசை. இந்த அவங்களுக்கு மதிப்பு இவ்வளவு பொருளை கொடுக்குறேன், இவ்வளவு மதிப்பு கொடுக்குறேன், நானும் என்னமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன், டேக்ஸை கம்மி பண்றேன், அப்படி பண்றேன், எப்படி பண்றேன், என்ன பண்ணுவான்? அப்ப என் நாட்டை நான் காப்பாத்திக்கிறேன், அப்ப அவனே அடிக்கிறேன், அவனை வச்சு அவனே அடிக்கிறான். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிற மக்களை முதல்ல விழிப்புணர்வு கொண்டு வாங்க. நீங்க ஒரு மாய உலகத்துல இருக்கீங்க, மாய கண்ணாடிக்குள்ள இருக்கிறீங்க. அந்த கண்ணாடி இருந்து வெளியே வாங்க. இதெல்லாம் இல்ல வாழ்க்கை. நம்ம ரூஹை காப்பாற்றணும். நம்ம ரூக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல கொண்டு போய் கரெக்டா அல்லா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் இந்த மாய கண்ணாடியில இருந்து உங்களால வெளியே வர முடியும். இல்லைன்னா இந்த செஸ் லைஃப்ல நீங்க மாட்டியே சாவீங்க. எப்படிலாம் மாட்டி சாவீங்க? சைத்தான் டைரக்டா வந்து அடிக்க மாட்டான். அவன் யாராவது ஒருத்தர் பெரிய ஆளதான் அவன் என்ன பண்ணுவான்? முக்கியமான ஆள்லாம் அவன் டேரக்டா அடிப்பான். நம்மள மாதிரி ஆள்லாம் அடிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய ஏஜென்ட்டுகளை அனுப்புவான். சின்ன சின்ன ஏஜென்ட் நம்ம சாவடிச்சுட்டு போயிடும். சின்ன சின்ன ஏஜென்ட் என்னது ஒரு பண கஷ்டம், ஒரு பணத்துக்கு பின்னாடி போகணும், ஒரு அம்மாவை காப்பாற்றணும், தங்கச்சியை காப்பாற்றணும், ப்ளஸ் பிள்ளையை காப்பாற்றணும், இது ஒரு ஆப்ரேஷன் போகிறோம் ஹாஸ்பிட்டலில். அவன் ஒரு மிருகம் என்ன பண்ணுறான்? அம்மாலாம் காப்பாற்ற முடியாது, அம்மாவுக்கு எத்தனை முறை பார்க்குறது, தள்ளி போகணும்னு சொல்லி அவன் தள்ளி போட்டு வேறு பேஷண்ட்டை பார்க்குவோம். அப்போ நீங்கள் மிருகமாக மாறி என்ன பண்ணி கத்தி எடுப்பீங்க? என் அம்மாவை போடி வாடி சொன்னியா, என்ன சொன்னியா, அந்த குத்து ஒரே குத்து. அப்போ என்னாச்சுங்க? எந்த ஏஜென்ட் நீங்கள்? அவன் ஒரு மாதிரியா பேசுனா நீ என்ன எனக்கு இவனை குத்துறதுக்கா நீ பிறந்து வந்த? என்ன என் செய்ய வந்த? நீதி நிலைநாட்ட வந்த. அவன்கிட்ட போய் நீதி எப்படி கேட்க முடியும்? உங்க அம்மாவை மட்டும் காப்பாத்தினா நீதி நிலைநாட்டப்பட்டுருச்சா? அப்ப கேட்கக்கூடிய நீதி எப்படி கேட்கணும்? உலகத்துக்கு கேட்கணும். அப்ப இங்க அறிவு எப்படி யூஸ் பண்ணப்படுது? தனிநபரா யூஸ் பண்ணப்படுது. என் அம்மாவுக்கு இது வரல, எனக்கு சரியா மதிப்பு கிடைக்கல, எனக்கு சரியா வாழ வாய்ப்பு கிடைக்கல, அதனால நான் அப்ளை பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன். இது எல்லாம் இல்ல. முதல்ல படைத்தவனுக்கு சரிதா செய்யுங்க. படைத்தவனுக்கு கீழே வாங்க. அதுக்கு மேல அவனை மேல நிக்க வைக்கணும்னு நீங்க பாடுபட்டு பாருங்க. உங்க கொள்கை உறுதியாகும், உங்க ஈமான் உறுதியாகும். நீங்க இஸ்லாத்துக்கு உண்மையா பாடுபட ஆரம்பிப்பீங்க. அப்ப மனிதர்கள் உங்களுக்கு மனிதர்களா தெரிவாங்க.
அப்போ அவங்கள மிருகமா தெரிய மாட்டாங்க. உங்க குடும்பம் தான் பெருசுன்றது உங்களுக்கு தெரியாது. எல்லாமே சக மனிதர்கள், எனக்கு எப்படி உரிமை இருக்கோ அவனுக்கு அதே உரிமைன்றது உங்களுக்கு புரியும். ஆனா இதெல்லாம் நீங்க அல்லாவை கொண்டு வராம, ரசூலை கொண்டு வராம, மறுமை நாளை நினைக்காம, குரானை கொண்டு வராம, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்க ஒரு சிலபஸ்ல, நீங்க ஒரு படிப்புல, நீங்க ஒரு இதுல உட்காந்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் உங்களுக்கு டூலா மாதிரி உங்களை அடிப்பாங்க. புரியுதுங்களா? இவங்கள்ட்ட நீ நீதியை கேட்க முடியாது, உண்மையை கேட்க முடியாது, உண்மையை நிலைநாட்ட முடியாது. இவங்க பேசுறது எல்லாமே போய் தான். இவங்களை எப்பவுமே நீ நம்பவே முடியாது. ஆனா நம்புறீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூதர்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போடாதீங்க. அவங்க எப்பவுமே உங்களுக்கு எப்படி சைத்தானுக்கு அல்லாஹ் சொல்றானோ அது மாதிரி யூதர்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான். இவங்க எப்பவுமே உங்களுக்கு துரோகி தான், இவங்க உங்களை ஏமாத்துவாங்க, பின்னாடி குத்துவாங்கன்ற அல்லாஹ் சொல்றான். ஆனா அல்லாஹ் உதாசீனப்படுத்திட்டு அவங்கள்ட்ட போய் கையெழுத்து போட்டு நீங்க ஒப்பந்தம் வாங்கிட்டு உங்க நாளை காப்பாத்திக்கிறேன், உங்க உயிரை காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற நாளை நீங்க அடிக்கிறீங்களா, இது எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு செக்மேட்டிங். உங்க ஆத்மாவை எப்படி கொண்டு போய் அல்லாஹ் கிட்ட காப்பாற்ற போறீங்க? அல்லாஹ் எப்படி எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கான் தெரியுமா? மும்தாசுல் யோம யுஹல் முஜ்ரிமூன், இந்த நாள்ல குற்றவாளி நல்லவர் ரெண்டு பேரும் பிரித்து காட்டுவேன், பிரிப்பேன்றான். அந்த இடத்துல உங்களுடைய எந்த செயல்களை கொண்டு உண்மைப்படுத்த போறீங்க, எதை காட்ட போறீங்க அல்லாஹ் கிட்ட? அப்போ அல்லாஹ் கிட்ட காமிக்கிறதுக்கு நமக்கு தேவையானது அல்லாஹ் கிட்ட சண்டை போட்டு வந்தவன், அல்லாஹ்வால் இந்த துனியாவுக்கு அனுப்பப்பட்ட ஒருத்தன் இருக்கான தஜ்ஜால், இவனை யாஜூஜ் மஜூஜ இவங்களை எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். இவங்களெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த அரசியல்களை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அரசியல்ல எது சாக்கடை, எது உண்மை, எது பித்தலாட்டம், எது மோசடி, எது உண்மை, இன்னும் எல்லாம் அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நடிகர் விஜய்க்கு பின்னாடி பாதி கூட்டம் நிற்குது, எப்படியோ ஜெயிச்சுவோம், சரிங்களா? ஆனா அந்த விஜயை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இங்க ஒரு கூட்டமே சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு, அவன் ஜெயிக்க கூடாதுன்னு ஒரு என்ன பண்றாங்க, திட்டம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே இங்க நல்ல மனிதனை காக்கணும், இங்க இறைவனை நிலைநாட்டணும், இறைவனை மேன்மைப்படுத்தணும், இறைவனுடைய போதனைகளை கொண்டு வரணும்ன்றது இல்ல. இவங்க ரெண்டு பேருமே சாத்தான்களா அனுப்பப்பட்ட டூல்கள். புரியுதுங்களா? இது இப்போ விஜய்க்கு பின்னாடி என்ன பண்றாங்க, போறாங்க, விஜய் தற்கொலைன்றாங்க. அவனுக்கு பின்னாடி அவனை வச்சக்கூடிய வாதங்கள் என்ன வைக்கிறாங்க, அவனுக்கு பின்னாடி தொண்டர்கள்லாம் உண்மையான தொண்டர்கள் கிடையாது, அவங்க எல்லாம் ரசிகர்கள். ஒரு மேடு ஒரு கூட்டு வீட்டுல போய் ஒரு 50 பேர் நின்னாங்க, உள்ள உழுவுமா விழாதா, கருத்து கம்பு மேல ஏறி நிக்கலாமா? அப்ப அந்த மாதிரி தற்கொலை மக்கள் தான் நிக்கிறாங்க, யாரும் இல்ல அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆமாதானே, உண்மைதானே? அவன் இவங்களுக்கு எதுவுமே இல்லை. விஜய் வந்தா விஜய் அவங்க என்னன்னா அஜித்தா விஜயன்னு இத்தனை நாள் இருந்தாங்க. இதுக்கப்புறம் விஜய் வந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும்னு பாக்குறாங்க. அவனை கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சா அவன் இதெல்லாம் செய்வானான்றது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் இவனால பண்ண முடியுமான்னு அவங்க தெரியாது. டிஎம்கே என்ன பேசிச்சு, ஜெயிக்கிற வரைக்கும் என்ன பேசிச்சு, நான் வந்தா என்ன பண்ணுவேன், நீட்டை ஒழிப்பேன், நான் வந்தா பெட்ரோலை கம்மி பண்ணுவேன், நான் வந்தா வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவேன், எவ்வளவு திட்டங்கள் போட்டுச்சு. ஒண்ணு கூட அவனால பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? அவனுக்கு ஒரே செக்மெண்ட் என்னது, இதெல்லாம் நீ பண்ணா நீ அரசியல் இருக்க முடியாது, இதெல்லாம் நீ பண்ணலன்னா நீ அரசியல் இருக்கலாம். என்ன பண்ற, என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவான், நீட்டை பத்தி பேசுவானா, என்ன சொல்லுவான், அவ்வளவுதான். இவன் பேச மாட்டான். ஏன்னா நம்ம எல்லாரையும் உட்கார வச்சுட்டாரு, சாத்தானு உட்கார வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதே அல்லாஹ் வந்து ஒரு திருத்தூரை நியமனம் பண்ணா, அவர் உண்மையிலேயே வந்தாரு, உண்மையிலேயே மக்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய பட்ட அந்த இயல்பை அந்த என்ன சொல்ற அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை விடுதலை பண்ணி அவங்கள வந்து ஒரு வாழ்வாதாரம் மாத்தினாங்க. அவங்கள பாக்குறதுக்கு ஹஜ்ஜத்துல் விதால எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாங்க? எத்தனை லட்சம்? ஒரு லட்சம், ஒரு 3 லட்சமோ 10 லட்சமோ வச்சுக்கோங்க, சரியா? இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. வந்தாங்க, ஒருத்தராவது கீழே விழுந்தாங்க, அடிப்பட்டி மிதிப்பட்டி செத்து போனாங்க தொண்டர்கள். ரசூலுல்லாஹ் காண எத்தனை தூரத்துன்னு வந்திருப்பாங்க, ஆப்பிரிக்கால வந்திருப்பாங்க, எங்கெங்கேயும் தூரத்துன்னு வந்திருப்பாங்க, திருத்தூரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஜ்ஜத்துல் விதால வந்து நிற்கிறாங்க. அவ்வளோ தொண்டர்கள் நிற்கிறாங்க. மைக் இருந்துச்சா சத்தம் போட்டு பேசுறதுக்கு? இன்னைக்கு 40 பேர் பேசுறதுக்கு ஒரு மைக் வேணும். ஆனா அன்னைக்கு பேசினாங்க. ஆனா அந்த 1 லட்சமோ அந்த 3 லட்சமோ அந்த கூட்டம் நீண்டு கேட்டுச்சு. ஒரு அலசல் பலசல் இருந்துச்சா? ஒரு விசில் அடிக்கிற இது இருந்துச்சா? பேசக்கூடியவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு, கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு. என்னது? ரெண்டு பேருக்குமே என்னது, படைத்தவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சமம், படைத்தவனுக்கு முன்னாடி நம்ம அனைவரும் சரணடைந்து ஆகணும், படைத்தவன் சொன்ன பேச்சு தான் கேட்கணும். இங்க நமக்குன்னு என்னது இல்லை, ஆடல் பாடல் கூத்து கும்மாலா இது எதுவுமே நமக்கு கிடையாது. நம்ம எல்லாருமே அந்த வேலையை செய்யணும். இருந்துச்சா இல்லையா? பேசுறவர் என்ன பேசுறாரு, இங்க வந்தவங்க வராதவன்ட்ட சொல்லுங்க, பொறுப்பை கொடுக்குறாரு. கேட்கறவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வராதவங்க நாங்க சொல்லுவோம், இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, செஞ்சு காமிச்சாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நீங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க கொண்டு வர முடியுமா? எப்படி அவங்க நிலைநாட்டினாங்க, எப்படி அவங்களால பண்ண முடிஞ்சது? அவங்க குரான் வாழ்க்கையா மாத்தினாங்க. அந்த சஹாபாக்கள் கேட்டவர்களும் குரானை நிறைய வாழ்க்கையா மாத்தினாங்க. அவங்களால முடிஞ்சது, உங்களால முடியாது. எது வரைக்கும் முடியாது? இந்த குரானை நீங்க நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் உங்களால எந்த செயலையும் பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாமே என்னது, அடி மின்னல் இதுதான். ஏன் அல்லாஹ் நம்மளே சாப்பிட்றான், நம்மள தேவையில்லைன்றான். ஏன் நீங்க நீங்க நல்ல பேட்ஸ்மேனே கிடையாது, நல்ல ஃபீல்டரே கிடையாது, உங்களுக்கு கொடுத்தோம் பார்த்தியா நானு. ஆனா உங்களை கொண்டு உங்க சந்ததி ஒன்று வரும், அவங்கள வச்சு நான் பார்த்துப்பேன். எதெல்லாம் பண்டியோ அந்த நூற்றாண்டு நீங்களா கழிஞ்சிங்க. உங்களை உண்மத்தா பார்த்து உங்களை மொத்தமாக தூக்கிட்டு ஒரு பேக்கேஜாக கொண்டு போய் நரகத்தில் போடுவேன். உங்க முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன், பார்க்க விரும்ப மாட்டான்ல. இப்போ இந்த மாதிரி நம்ம போக போறோமா? என்ன மாதிரி போகணும், என்ன மாதிரி போகணும்? காசால நடக்கிறது எது அத்துழியம், எது அநாகரிகம், எது சுதந்திரம் பறிக்கப்பட்டது? அங்க என்ன பேசினா போயிடுமா? என்ன பண்ணணும்?
குரானை உங்களுக்கு மத்தியில் உங்க சமூக வாழ்க்கை உங்க தெருவுக்கு பக்கத்துல இருக்கான் பாத்தீங்களா, அவன் உங்க கூட இருக்கிறவன் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊர்வாசி இவங்ககிட்ட நீங்க குரானை நீங்க உண்மையா பேசணும். மிகப்பெரிய ப்ராசஸ் இது. இதெல்லாம் சும்மா சின்ன ப்ராசஸ் தான், மிகப்பெரிய ப்ராசஸ் இது. இது நீங்க பண்ணி பாருங்க. சைத்தான் உங்க முன்னாடி வந்து நிப்பா, உங்களுக்கு கொத்தோடு தூக்கிட்டு போய் ஜெயில வச்சிருவோம். உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் ஜெயிலில் தூக்கி வச்சிருவான். இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணார். யார் தெரியுமா? அவர் தான் சையீத் குத்துப். அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஒரு இடத்த கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அவர் வந்து சொர்க்கவாதியாவோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா இருந்ததுன்னா அது அல்லாஹ் அப்படியே கபூலாகட்டும். நம்ம மாதிரி துவாக்கள் அவருக்கு இருக்கு. இந்த மாதிரி ஷஹீதுகள் நமக்கு தேவை. அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில உண்மையான லா இலாஹா இல்லல்லாஹ் போதிச்சார். உண்மையான லா இலாஹா இல்லல்லாஹ். நம்ம சொல்றோம் போலியான லா இலாஹா, இந்த போலியான லா இலாஹா அவர் சொல்லல. உண்மையான லா இலாஹா சொல்லி பாருங்க, உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பான். யாரு? சைத்தான் வந்துடுவான். வந்து என்னன்னு பேசிக்கிட்டு இருக்க நீ, வா உங்களுக்கு ஒரு இடத்த கூட்டு போறேன்னு கூட்டு போயிடும். வச்சு அடி 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 அடின்னு அடிப்பான். எந்த வயசுல கூட்டு போறாங்க தெரியுமா? சையீத் குத்துப் அவங்கள வந்து நல்லடியார நல்லா நல்லடியாரா இருப்பார், இன்ஷால்லா இருக்கணும். அவங்கள கூட்டு போறாங்க 60 வயசுலங்க. 60 வயசுல அவரை கூட்டிட்டு போறாங்க ஜெயிலில் கூட்டி போய் இருட்டடியில் கொண்டு போய் வச்சிடறாங்க. இருட்டடியில் கொண்டு போய் வச்சிடறாங்க. வச்சுட்டா அவர்னால எது இருட்டில் இருந்தால் எப்படி தான் இருக்கும், வெயில படாம இருந்தால் என்ன எப்படி தான் இருக்கும், பைத்தியம் பிடிச்சிரும். வெயில பார்க்காம வெடி காற்று வாங்காம இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி அதை என்ன சொல்லுவாங்க, சைக்கோவா மாறிடுவீங்க. அந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க. கொடுத்துருக்குறாங்க, உள்ளே வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, அந்த இருட்டறையில் சின்ன வெளிச்சத்தில் உட்காந்து சையீத் குத்துப் அவங்க நல்லடியாரு குரானுக்கு விளக்க உரை எழுதுறாருங்க. எந்த வயசில்? 60 வயசில். அவர் பட்ட கஷ்டம், அவர் இருக்கும்பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் உண்மையான லா இலாஹா இல்லல்லாஹ் பேசியிருக்கிறார். நீங்கள்லாம் அரசியல்வாதிகள், நீங்கள் எப்பவுமே போய் தான் பேசுவீங்க. உங்ககிட்ட எப்போ குரான் இல்லையோ, எப்போ உன்னுடைய மார்க்கம் உன்னுடைய உன்னை படைத்தவனுக்கு நீ சஜ்ஜா செய்யலையோ, அப்பவே நீ சைத்தான் தான்டா. நீ எது நல்லா செஞ்சாலும் நீ சைத்தான் வேலை தான் செய்வேன். ஒரு பாகுபாடு பார்க்க தான் செய்வேன். எல்லாத்துக்கும் சமமா நீ பார்க்க மாட்டேன். உன் குடும்பத்துக்கு ஒரு மாதிரியா பார்ப்போம், மற்றவங்க ஒரு மாதிரியா தான் நீ பார்ப்பேன். ஏன்? உன்கிட்ட குரானும் இல்லை, தூதரும் இல்லை, படித்தவனும் இல்லைன்னா நீ தப்பு தான் செய்வேன். அப்போ உண்மையான லா இலாஹா இங்கே வரணுன்றதை அவர் பேசியிருக்கிறார். எந்த லா இலாஹா இல்லல்லாஹ்? பிலால் இல்ல சொன்னாங்கல்ல, அஹத் அஹத், உண்மையான அஹத் சொல்லி பாருங்க, அடி விழும் கண்டிப்பா. அப்போ அந்த உண்மையான லா இலாஹா இல்லல்லாஹ் யார் சொன்னா? சையீத் குத்துப் அவங்க நல்லடியார் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 60 வயசுல கொண்டு போய் இருட்டரில் உட்கார வச்சு அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. விதமான நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு லாஸ்ட் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மரண தூக்கு தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. தூக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா சட்டமே எழுதி வச்சிருக்காங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடையாது, விதிவிலக்கு. அவங்கள தான் விட்டுருணும். ஏன்னா எப்படியும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இறந்து தான் போகிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தண்டனை தேவைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே இருக்கு. ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை அமல்படுத்தியே தீர்வுன்னு பண்ணியிருக்காங்க. என்ன நிபந்தனை வச்சிருக்காங்க? என்ன நிபந்தனை? நான் பண்ணதெல்லாம் அமெரிக்காவுக்கு சாதகமாக தான் நான் வேலை செஞ்சேன், அமெரிக்கா தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நீ பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பா அவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை இப்போவும் நான் சொல்கிறேன் லா இலாஹா இல்லல்லாஹ் தான் பெருசு, அதற்கு நிகராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன், இப்போவும் நான் எதிர்ப்பு குரலை கொடுத்து தான் தீர்வுன்றது அவர் சொல்லியிருக்காரு. அது சொன்ன உடனே அப்போ உனக்கு மரண தண்டனை விதிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இவர் வந்துட்டு ஒரு நாள் கனவு தூங்கிட்டு இருக்கும்பொழுது டக்குனு ஒரு சிப்பாய் வந்து கதவை திறந்துட்டு இப்போ உங்களை ரூமை மாற்ற சொல்லிட்டாங்க, நீங்கள் ரூம் மாறணும் அப்படின்றாங்க. அவர் ஏஞ்சிட்டு, ஆமாம் கரெக்டாக தான் சொன்னீங்க, நான் ரூம் மாறக்கூடிய நேரம் எனக்கு வந்துருச்சு அப்படின்றது. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இப்போ தான் என் கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க, வெள்ளை குதிரையில் வந்தாங்க, என்கிட்ட கை கொடுத்தாங்க, நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு ரெடி ஆயிருங்க, அல்லாஹ் உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி இதெல்லாம் அவங்களுடைய வாக்குமூலம். கடைசியில் அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் இடம் மாற்ற போகிறேன், நம்ம ரெடி ஆகிட்டேன், நான் போகிறேன் அப்படின்றது. அவங்க கூப்பிட்டு வராங்க, நிற்க வைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு 2 கை கட்டுறாங்க. அப்போ சொல்கிறாரு, தப்பிச்சு போகிறது நான் இல்லை, என்னை கையெல்லாம் கட்ட வேணாம், நான் தப்பிச்சு போக மாட்டேன், நீ தாராளமாக போடு, நீ பண்ணுறதே பண்ணுங்க, நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரை பார்த்துட்டேன் நான்? ரசூலாவே என் கடவுளை வந்து எனக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆறுதல் சொல்லி எனக்கு வந்து நான் போகக்கூடிய இடத்த எனக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அவருடைய வாக்குமூலம். கடைசியாக அவர் சொல்லிட்டு போனது. இப்போ நான் போகிறது ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கை பிடிக்கிட்டு சந்தோஷமாக போகிறார். இதெல்லாம் வாழ்க்கை. இதில் செஸ்ல எப்படிப்பட்ட காய்கள் எப்படி நகர்ந்தாலும் தன்னுடைய ரூவை காப்பாற்றுவேன்னு சொல்லி காப்பாற்றி கொண்டு போய் அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சு கரெக்டான இடத்துக்கு சேர்ந்துட்டாரு. இப்போ இந்த ரூ தானே கரெக்டு. அப்போ நம்ம எந்த செஸ்மேட்ல மாற்ற போகிறோம்? யானைகிட்ட நின்று மாட்டி சாக போகிறோமா, இல்லை குதிரை ஸ்டெப்பில் மாட்டி சாக போகிறோமா, இல்லை சிப்பாய் மூமெண்ட்ல நின்று சாக போகிறோமா, இல்லை மந்திரி ஸ்டெப்பில் நின்று சாக போகிறோமா, இல்லை எதுவும் எல்லா காயினும் இருந்தும் கேவலமாக தோற்று போகிறோமா? எப்படி சாக போறீங்க நீங்க? ஒரு ஆத்மாவை அந்த மலக்கு மௌத்து வருவாங்கல்ல, ஒவ்வொரு ரூவுக்கும் ஒரு மலக்கு மௌத்து இருக்கு. வந்து உங்க ரூவை கேட்பாங்க, எப்படி ஒப்படைக்க போறீங்க, இந்த ரூவை எடுத்துக்கோங்க, நான் வரதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்ல போறீங்களா? எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இந்த உலகத்தை நம்ம தப்பான வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தப்பான அஜெண்டாவில எடுத்து வச்சிருக்கிறோம், தப்பான ஸ்டெப் தானே போட்டு வச்சிருக்கிறோம். குரானை ஃபாலோ பண்ணல, ரசூலாவை ஃபாலோ பண்ணல, அல்லாவை ஃபாலோ பண்ணல, சைத்தானையும் தஜ்ஜாலையும் யாஜுமாஜியையும் குழப்பவாதி இவங்களை தானே பின்பற்றி நிற்கிறோம். இன்னைக்கு பேனருக்கு பின்னாடி எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. விஜயோட பேனர் போட்டீங்கன்னா கீழே எத்தனை முகமது இருக்கு தெரியுமா, கீழே எத்தனை சையத் இருக்கு தெரியுமா, கீழே எத்தனை அக்பர் இருக்கு தெரியுமா, ஒவ்வொரு ஊர்ல
எல்லாமே அந்த பேனருக்கு பின்னாடி நிற்கிறீங்க. அவங்களுக்கு குரான் தெரியல, ரசூலா தெரியல, அல்லா தெரியல, அஜெண்டா தெரியல, சைத்தான் தெரியல, தஜ்ஜா தெரியல, யாஜுமாஜு தெரியல, இவங்கெல்லாம் தெரியலையே. இன்னும் நீங்க எதை சொல்லிக் கொடுக்க போறீங்க? தொழுகையின் நன்மைகள் என்ன, தொழுகையின் அவசியங்கள் என்ன, தொழுகையின் முன்சப்புகள் இதெல்லாம் இல்ல சொல்ல வரல. நான் இருக்குதான், இதே காட்டிட்டு இருக்கீங்க, இதே சொல்லிட்டு இருக்கீங்களா? அவன் எப்போ அனலைஸ் பண்ணுவான், நீ எதிரி யாருன்னு அவன் எப்போ தெரிஞ்சுப்பான்? தெரியாதவர்களாவே இருக்கிறாங்களே. இப்போ அல்லாஹ் வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கடைசியில் தூக்கு போடும் பொழுது இந்த வசனத்தை ஓதிட்டு போறாரு. வசனத்தை ஓதுறாரு, ரப்பஹு அன்னி மகுலூமன் ஃபந்தசிர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த சூறாவில் இருக்க சூறாவில் இருக்கக்கூடிய இல்லை அந்த 52வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தை ஓதி காமிச்சிட்டு இறந்து போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இறுதியில் அவர் தம் அதிபதியை அழைத்தார். யாரு? அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை வந்து யார் பண்றாங்கன்னா நபி ஓதுறாங்க. நபி என்ன பண்றாங்க, படகு கட்டுறாங்க, எல்லாம் கட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, மக்கள் உதாசனப்படுத்துறாங்க. அறிவை கட்ட வைத்தனால் பைத்தியம் பையன் சொன்னது எல்லாம் உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து ரொம்ப மானமங்கப்படுத்திடுறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. கடைசி கட்டம் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டார். 950 வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ் கிட்ட இந்த துவாவை கேட்கிறார். யா அல்லாஹ், நான் தோற்று போயிருக்கிறேன். என்ன சொல்றாரு அல்லாஹ் கிட்ட, ரப்பஹு அன்னி மக்லூமுன் ஃபந்தசிர். 950 வருஷம் நான் பிரச்சாரம் பண்ணி நான் தோத்து போயிருக்கிறேன் அல்லாஹ், இப்போ நீ இவர்களை பழி வாங்குவாயா? எப்போ சொல்றாரு? 950 வருஷத்துக்கு அப்புறம் அந்த துவாவை அவர் கேட்கிறாரு. யா அல்லாஹ், நான் தோத்துட்டேன். இவங்கள்ட்ட பேசி நீ சொன்னது கரெக்டு தான். ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் நான் இவங்க முடிச்சுடான்னு கேட்கும்பொழுதுலாம் நான் என்ன பண்ணேன், அடுத்த சந்ததி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இவங்க திருந்துறதா இல்லை, இவங்களை இப்போ நீ பழி வாங்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதே துவாவை யார் கேட்டு போனா, இந்த சையத் குதுபை நல்லடியாரோ இதே துவாவை இவங்களுக்கு எதெல்லாம் கேட்டுட்டு போனேன். என்னன்னு, யா நான் உன்னுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கிற விதத்தில் நான் எத்தி வச்சிருக்கிறேன், சொல்ற விதத்தில் சொல்லிட்டேன். இப்போ இவங்கள்ட்ட நான் தூக்கம் தண்டனை வாங்கி நான் போக போறேன். ஆனால் நீ இவர்களை விட்டுறாத, இவர்களை நீ பழி வாங்குன்றத அவர் நல்லடியா சொல்லிட்டு போயிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நல்லடியார்கள், இந்த மாதிரி உயிர் போகணும், இந்த மாதிரி நீயத் வைக்கணும், இந்த மாதிரி ஒரு அமல்கள் செய்யணும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணம், ஏதாச்சும் ஒரு டூல் அல்லாஹ்வை பாதிக்க நம்ம செய்யணும். செஞ்சாதான் அந்த ஆத்மா வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம். புரியுதுங்களா? இல்லை நீயத்தே இல்லை, எல்லாரும் செத்து போகிற மாதிரி நானும் ஒரு நாள் சாவேன் அப்படின்னா நீ வந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ நல்லடியார்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பணி இருக்கு, அந்த பணியை அவங்க செய்வாங்க. அந்த செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். இந்த 2 வசனத்தை சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். 47வது அத்தியாயத்தில் முதல் வசனம் அல்லாஹ் பேசுறான் பாருங்க. அல்லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹி அல்ல அஅமாலுஹும், எவர்கள் சத்தியத்தை நிராகரிக்கிறார்களோ. சத்தியம் எது? சைத்தான் என்பவன் என்னது? சத்தியமானவன். உண்மையா உன்னை எதிரி என்ன பண்ணுவான், நம்மளை கெடுப்பான். தஜ்ஜால் என்பவன் என்னது? உண்மையா நமக்கு வருவான். உண்மையா அவனுடைய பித்தனம் நடந்துகிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் ஒற்றை கண் சிம்பிளோட வந்துட்டான். புரியுதுங்களா? ஏஐ அப்படின்றாங்க. ஏஐ என்னது? அதுவே ஒரு ஏஐ. அந்த ஐன்றது கண்ணு தான். இடிசிய என்னது, என்ன சொல்லுவாங்க, இடிசிய புக்குன்னு சொல்றீங்களே, ஏ புக் அப்படின்றீங்க, இது புக்குன்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி அவன் ஏஐ ஒற்றை கண் சிம்பிளோட அவன் தெளிவா வெளியே வந்து நிற்கிறான். ஆனா என்ன மாதிரி நீங்க பெயர் என்ன சொன்னாலும், இன்னும் என் இமாம் சொல்லிட்டாரு, இன்னும் என் தஜ்ஜால் வரல, இன்னும் யாஜு மஜு வெளியே குடிக்கல, இன்னும் யாரும் வரல, உலகம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தான் தேவையில்லாத இது, நாங்க இஸ்லாத்துல என்ன வேண்டோம், கரெக்டா இருக்கிறோம், நாங்க வந்து தௌஹீத்வாதியா இருக்கோம், நாங்க முழுமையா அப்படியே கரெக்டா இருக்கோம், இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மௌத் வரும்போது தெரியும். மௌத் வரும்போது என்ன பண்ணிய செஞ்சீங்க, சிறுக்கெல்லாம் எங்க இருக்கு? சிறுக்கு ஒழிக்கிறது என்ன? தாய்த்து தகடு தர்கா வழிபாடு ஒழிக்கிறது சிறுக்கு. அரசியல்ல இருக்கு சிறுக்கு, நோட்டுல இருக்கு சிறுக்கு, சுதந்திரத்துல இருக்கு சிறுக்கு, பேச்சுவார்த்தைகள்ல இருக்கு சிறுக்கு. புரியுதுங்களா? உரிமைகள்ல இருக்கு சிறுக்கு. எல்லாத்துலயும் சிறுக்க வச்சுட்டு எந்த சிறுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க? உரிமைகள்ல இல்லையா சிறுக்கு? எந்த உரிமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எந்த உரிமை உனக்கு கொடுக்கப்படல? எது உனக்கு உன் பேச்சு கேட்டு எது நடைமுறைப்படுத்தப்படுறாங்க? எதுவுமே உங்ககிட்ட இல்ல. இது அல்லாஹ் இருந்தானா ஒரு சட்டத்தை போடுறேன்னா சொல்லுவான், செய்வான். இதுல உங்களுக்கு இவ்வளவு அமல்கள் இருக்கு, இவ்வளவு நண்பலன்கள் இருக்கு, இவ்வளவு கராம, இவ்வளவு நல்ல நல்ல திட்டங்கள் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லுவான், செஞ்சு காட்டுவான். புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ் தான் சொல்றான் அந்த சூறால, எவர்கள் சத்தியத்தை நிராகரிக்கிறார்களோ. குரான்ல அல்லாஹ் சொல்றான், சைத்தான அடிச்சுள்ள பின்பற்றாதீங்க, அவனுக்கு பகிரங்கமான எதிரின்னு நான் சொல்லியிருக்கிறேன். யூதன் கிட்ட நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒப்பந்தம் போடாதீங்க, அவனை ஒரு நாள் முதுகுல குத்துவான் அப்படின்னு சொல்லியும் நீங்க நிராகரிக்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ்வின் வழியை விட்டு தடுத்தார்களோ, அல்லாஹ்வுடைய வழியை விட்டு தடுத்தார்களோ, அல்லாஹ்வுடைய வசனங்களை காமிக்கிறதும் கிடையாது, சொல்றதும் கிடையாது, அது முற்றிலுமா மறைச்சு வைக்கிறது. அவர்களின் செயல்களை அல்லாஹ் வீணாக்கி விட்டான். நீ எத்தனை முறை ஹஜ்ஜில் போய் நின்று தொழுதாலும் உன் செயல் வேஸ்ட். நீ தஹஜ்ஜுல நின்று விழுந்து தொழுதாலும் உன் தொழுகை வேஸ்ட். எந்த தொழுகை வேஸ்ட்? எந்த தஜ்ஜால, எந்த சைத்தான, எந்த யாஜூஜ் மாஜூஜ நீ அனலைஸ் பண்ணி காட்டவே இல்லையோ, அவன் அஜெண்டாவை, அவனுடைய ப்ராடக்டை ஒவ்வொன்றும் நீ உன்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்தின அப்படின்னா எல்லாமே என்னது, அவனை நீ ஃபாலோ பண்ணதுக்கு தான் சமம். ஆமாவா இல்லையா? அவன் படிப்பு, உன்னுடைய படிப்பு, அல்லாவுடைய படிப்பு இருக்கா, அவனுடைய படிப்பு இருக்கா? படிப்பு என்ன சொல்லி தரப்படுது? படிப்புல என்ன இருக்கு? என்ன இருக்கு? இப்ப இருக்கக்கூடிய படிப்புல சமூக அறிவியல தூக்கிட்டான். உறவு சேர்ந்து இருக்கிறது, சமரசமா போறது, பண்பாடா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, இது எந்த படிப்பே இல்லாம
எதை சொல்லித் தரணும்? உளவியலை என்ன சொல்லித் தரணும்? என்ன சொல்லி தரணும்? உறவை பேணணும், உறவை பாதுகாக்கணும், அம்மானா இந்த மாதிரி, உறவுனா இப்படி, எல்லாத்தையும் பேசணுமா இல்லையா? அதுல எதுவுமே பேசுறதுக்கு எல்லாத்தையும் மிருகமா மாத்திட்டு இருக்காங்க. அந்த எஜுகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 1 லட்சம் ஃபீஸை கட்டு, 1.5 லட்சம் கொடு, நான் அதில் படிக்க வைக்கிறேன், நான் அந்த ஸ்கூலு, நான் இந்த காலேஜ் போயிட்டு இருக்கீங்க. எல்லாமே ஏமாத்து வேலை. அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி அவன் அடிச்சுட நீ பின்பற்றிக்கிட்டே இருந்தேன்னா உன்னுடைய எல்லா செயல்களையும் நாங்கள் வீணாக்கும். இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்கு? எது இருக்கு உங்கள்கிட்ட? எது அல்லாவுடைய பாதையில எந்த கல்ச்சர் இருக்கு உங்கள்கிட்ட? எந்த கல்ச்சர் இருக்கு? திருமணம் அட்லீஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அதையும் பாலாக்கி சுக்குநூறாக்கி வீணாக்கி மண்ணாக்கிட்டீங்க. ஆமா தானே? ஒரு திருமணம்னு வச்சு அந்த இடத்துல என்ன பண்றீங்க? எல்லா முகத்தையும் எல்லாத்தையும் காட்டுறீங்க, எல்லா அங்கங்களும் எல்லாத்தையும் காட்டுறீங்க, எல்லா பேப்பர் எல்லாத்தையும் காட்டுறீங்க. அங்க ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. உறவுன்னு வைக்கிறீங்க, உறவுல என்ன எந்த உறவை நீங்க என்ன பண்றீங்க? ஸ்லாகிச்சு சேர்ந்து வாழ்றீங்க, எல்லா உறவையும் பண்றீங்க. அந்த மாதிரி எல்லாத்துலயும் கலந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி அஜெண்டாவை நீங்க எடுக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி நம்மள்ட்ட என்ன பண்ற எச்சரிக்கை பேசுறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத் வாமனு பிமா நுஸில அலா முஹம்மத் வஹுவல் ஹக்கு மிர் ரப்பிஹிம் கஃபர் அன்ஹும் ஸய்யாத்திஹிம் வஅஸ்லஹ பாலஹும். எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ, எது இந்த சையத் குதுப் ரஹ்மத்துல்லாஹி நல்ல நல்ல செயல் செஞ்சார்ல, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். என்ன பண்றாரு? உண்மையான லா இலாஹ இல்லல்லாஹ் பேசுறாரு, அதற்காண்டி சிறைச்சாலைக்கு போறாரு, அந்த தண்டனையை வாங்கிக்கிறாரு. அங்கே உட்காந்து கூட அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம விளக்க உரை எழுதுற, தப்சீர் எழுதுறாரு. அப்ப இந்த மாதிரி நல்லடியார்கள் அல்லாஹ் என்ன பண்றான்? அவங்க செயல்களை ஏத்துக்கிறான், ஒத்துக்கிறான். உன் செயல் எனக்கு வேணும், நீ பிடிச்சிருக்கு, நான் படைக்கப்பட்டதுல இந்த ரூ எனக்கு என்ன பண்ணிருச்சு, யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. மற்ற 1000 பீஸ் வேஸ்ட் பண்ணாலும் ஒரு பொருள் எனக்கு அது போதுன்ற மாதிரி நல்லா போயிட்டு இருக்கான். அப்ப அல்லாஹ் சொல்றான், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ, முகம்மதின் மீது இறக்கி அருளப்பட்டதை அதை முழுக்க முழுக்க அவர்களின் அதிபதியிடமிருந்து வந்த சத்தியமாகவும் ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களின் தீமைகளை அல்லாஹ் அவர்களை விட்டு களைந்து அவர்களை நிலைமையை சீர்திருத்தி விட்டான். புரியுதுங்களா? யாருடைய செயல்களை மன்னிக்கிறான், யாருடைய செயல்களை ஏத்துக்கிறான், யாரை அல்லாஹ் சீர்படுத்துறான்றது புரியுதா? முகமது நபிக்கு அருளப்பட்ட வேதத்தை யார் உண்மைன்னு நம்பி அதை நடைமுறைக்கு கொண்டு வராங்களோ அவங்களுடைய செயல்களை சீராக்கி அவங்களை மென்மைப்படுத்துறேன்றாங்களா. மற்றவங்க எவ்வளவு அந்த ப்ராசஸ் இல்லை. ரசூலுல்லாஹ் அன்னைக்கே முன்மைப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த கல்ச்சரே இல்லை. நம்ம ஏதோ வந்தோம், லாயிலா சொன்னோம், தொழுதோம், 5 வேளை தொழுதோம், ஹஜ்ஜுக்கு போனோம், நம்ம கையில இல்லை, நம்ம மாதிரி அந்த கோலத்திரமா பேசுறோம் பார்த்தீங்களா? இவர்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் என்ன பண்ணுவான்? பிடிப்பான். புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் இன்னொரு அந்த 3வது வசனத்தை சொல்றான், இதற்கு காரணம் நிராகரிப்பாளர்கள் அசத்தியத்தை பின்பற்றினார்கள். நிராகரிப்பாளர் என்ன பண்ணாங்க? அசத்தியத்தை தான் பின்பற்றினாங்க. அந்த மாதிரி தான் நீயும் போயிட்டு இருக்கு. ஆனால் இறை நம்பிக்கையாளர்களோ தங்களின் இறைவனிடமிருந்து வந்த சத்தியத்தை பின்பற்றினார்கள். இவ்வாறு அல்லாஹ் மக்களுக்கு அவர்களின் சரியான அந்தஸ்தை காண்பித்து கொடுக்கிறான். என்ன பண்றான்? அல்லாஹ் யார் சத்தியத்தை நிலைநிச்சுக்கிறாங்களோ அவங்களுடைய அந்தஸ்தை காண்பித்து கொடுக்குறேன், நான் எடுத்து காட்ட வச்சிருப்பேன். இன்னைக்கும் பிலால் ரலியல்லாஹு பத்தி நம்ம பேசுறோம், இப்போ சையத் குதுப் அவங்க நல்லடியாரை பத்தி நம்ம பேசணும். இந்த மாதிரி நல்லடியார் அவங்க காலத்துல வருவாங்க, அவங்களெல்லாம் காமிச்சு கொடுப்பான். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி மக்களை நம்ம மாறணும். வாழ்க்கையில ஏதாவது கேம்ல உட்காந்துருக்கிறோம், கேம் சதுரங்க ஆட்டத்தில் உட்காந்துட்டோம், இனி நம்ம ஆட மாட்டோம்னு சொன்னாலும் வேஸ்ட்டு, எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் வேஸ்ட்டு. ஸ்டெப்பை மூவ்மெண்ட் கரெக்டாக வைக்கிறதும் கவனிக்கணும். சாதாரணமான சிப்பாய்கிட்ட செத்துட்டு போயிடக்கூடாது. கடைசியில் வரக்கூடிய ராணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் கரெக்டாக வைக்கணும். ஏன்னா இது கேமு, வாழ்க்கை நான் எப்படி வைக்கிறேன்ற பொறுத்து தான் எல்லாம் நாளைக்கு நமக்கு கூலியை கொடுக்க போறான். புரியுதுங்களா? மற்ற வாழ்க்கை மற்ற கேமை நம்ம ஆட போறது இல்லை, நம்ம வாழ்க்கை நம்ம ஆட போறோம். அப்போ ஸ்டெப்பை வைக்கிறது மிக ஜாக்கிரதையா வைக்கணும். நீங்க முஸ்லீம் சமுதாயம் நீங்க ஸ்டெப் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு குர்ஆனுடைய கைடன்ஸ் இல்லாம நீங்க ஸ்டெப் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அழிஞ்சு தான் போவீங்க, நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. என்ன உட்பட நான் பேசுறேன்ல, என்ன உட்பட நான் குர்ஆனுடைய கைடன்ஸ் இல்லாம, குர்ஆனுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் இல்லாம நான் மனோ இச்சின்படி நான் ஒவ்வொரு ஸ்டெப்பு வச்சு நான் போனேன் அப்படின்னா அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தத்தால் கிட்டயோ யாஜின் மாஜித் கிட்டயோ சைத்தான் கிட்டயோ இல்லை இப்ளீஸ் கிட்டயோ யார்கிட்டயோ மிதி வாங்கி அசிங்கப்பட்டு தான் செத்து போவேனே தவிர நல்ல ரூ எனக்கு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கத்துக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கத்துக்கணும். அதை கத்துக்கு தரக்கூடிய ஒரே கைடு குர்ஆன் தான். குர்ஆனை பற்றி பிடிச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை எடுத்து படிங்க. ரெண்டும் முயற்சி பண்ணி உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துங்க. உங்களுடைய உம்மத்தை நம்மளால காப்பாற்ற முடியும். இப்போ நம்ம நன்மை ஏவலாம், தீமையை தடுக்கலாம். இதெல்லாம் பண்ணாம நான் நன்மை ஏவ போறேன், தீமையை தடுக்க போறேன்னா ஒரு மண்ணும் பண்ண முடியாது. ஏன்? நம்ம நடைமுறைக்கு நம்ம குர்ஆன் வரல அப்படின்னா மற்ற நடைமுறைக்கு எப்படி வரும்? புரியுதுங்களா? அப்ப நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்ம அனைவரும் என்ன பண்ணோம்? நல்லடியார்களாக, சதுரங்கத்தில் கரெக்டாக ஆடக்கூடியவர்களாக, அந்த மூமெண்ட்டை கணிக்கக்கூடியவர்களாக. இந்த ஸ்டெப்பு வச்சானா என்னுடைய சிப்பாய் காலியாகும், இந்த ஸ்டெப்பு வச்சானா என் ராணி காலியாகும், இந்த ஸ்டெப்பு வச்சானா நான் அவுட்டே ஆயிடுவேன்றதை நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். எது? குர்ஆன் இருந்தால் மட்டும்தான். புரியுதுங்களா? அது இல்லைன்னா வேஸ்டாக போயிடும். அப்போ நாளைக்கு நாம நல்லடியார்களாக, நல்ல கூட்டத்தில் எழுப்பக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.